ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டோகாஸ்ட், ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 196வது மோட்டோகாஸ்ட் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடும் யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபை ஆடியோவில் கேளுங்க. இன்றைக்கி வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து செல்டாஸ் ட்ரைவ் பண்ணியிருந்தாங்க அண்ணா அண்ட் அன்னியும். அதுக்கு முன்னாடி சஃபாரி ஹேரியர் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக பேசலாம். டாபிக் உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி 2026க்கு மோட்டோ வேகன்லேருந்து ஒரு ப்ராடக்ட் நாங்கள் போன பாட்காஸ்டோட கடைசியில் ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். குயிக்காக சொல்கிறேன், என்னென்னா நாங்கள் மேகசின் தான் நியாயமாக ஒர்க் பண்ணியிருக்கணும். இப்போ அதுக்கு குறுக்கால இன்னொரு ப்ராஜெக்ட் வந்தது. அது என்னென்னா இதாக இருக்குது பாருங்க, மோட்டோலாக் 2026ன்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெஹிக்கிளோடைய என்டையர் விஷயங்கள் எழுதுறதுக்கான ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது மேனுவலி என்ன தான் இன்றைக்கி வந்து டிஜிட்டலி ஆப்ஸ் ஆகட்டும் எனிதிங் இருந்தாலும் ஒரு காருக்குள்ளே நம்ம க்ளோ பாக்ஸில் வைக்கிற ஒரு லாக் புக் மாதிரி ஒரு கான்செப்ட். அதனால தான் மோட்டோ லாக்னு வச்சுருக்கோம். இதில் இந்த மோட்டோன்னு சொல்லக்கூடிய வேர்டு நான் அடிக்கடி சொன்னது எப்படி அமைஞ்சதுன்னே தெரியாது. ப்ரிஃபிக்ஸில் இந்த மோட்டோ வரும், சஃபிக்ஸில் நிறைய வேர்ட்ஸ் கூட அது சேருது. அப்படி இதையும் வந்து லாக்னு வச்சுருக்கோம். இது லிட்ரலி என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து காரோடைய மேனுவலுக்கு பின்னாடி வந்து கார்ஸில் நம்ம பண்ணுற ஒர்க்ஸை நோட் பண்ணுற ஒரு பழக்கம் வந்து, ஆனால் அது ரொம்ப கம்மியானது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய பேர் அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நான் பண்ணுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இல்லை. ஒன்று. செகண்ட் ஒன், சிலவங்க வந்து இயர்லி பிளானர்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நான் பர்சனலி ஒரு பிளானர் வச்சுருக்கிறேன். 2 இயர்ஸாக தான் நான் அதை பண்ணுறேன். நம்மளுடைய இப்போ எங்களுக்கு ஒரு மீடியா டிரைவுக்கு ஒரு அழைப்பு வரும்போது அந்த டேஸை வந்து பிளாக் பண்ணவங்க பிஒய்டின்னு சொல்லுவாங்க, பிளாக் டேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டை நான் முதல்ல பென்சிலில் மார்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதுக்கான ட்ராவல் கன்ஃபார்ம் ஆகும்போது அதை நான் ரெட்டில் மார்க் பண்ணி அந்த எங்கே போகிறோம் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதுறது உண்டு. அப்புறம் எங்களுடைய ஷூட் டேஸ் ஆகலாம், ட்ராவல் பண்ணுறது எல்லாமே அதில் நோட் பண்ணி எனக்குன்னே வந்து ஒரு, அதாவது இது வந்து ஒரு ரெடி ரெக்கனர் இல்லையா, ஒரு வருஷம் எப்படி நடந்திருக்குன்னு நல்லாவே தெரியும். இப்போ என்னுடைய இதை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பேன். செப்டம்பர் டிசம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் உள்ளது வந்து இருக்கும். இதில் இனி ஒரு திங்கள் ஒரு கல்யாணம் இருக்குது, அதையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி இதில் என்ன நடக்கும்னா, நாங்கள் பார்த்த சில விஷயங்கள், அதாவது நான் புதுசாக ஒரு மாதத்தில் புதுசாக போனது, இந்த மாதம் வந்து ஹைதராபாத் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர் எழுதி வச்சுருக்கிறேன். ஸ்டே பண்ண ஹோட்டல்ஸோட நேம் எழுதுவேன். புதுசாக ஒரு ஃபுட்டு வந்து ஒரு இடத்துல ஃபைன் பண்ண அதை நோட் பண்ணேன். இது வந்து எனக்கு ஒரு 2 இயர்ஸாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஒரு கேலண்டர் ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஆட்டோமொபைலில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணலாமேன்னு சொல்லி தான் இதுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து. இது லிட்ரலி என்ன பண்ணோன்னா, முதல்ல நம்மளுடைய காரோடைய ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. நம்மளுடைய கார் என்னது, அதுக்கு அவன் டேனி பார்த்தது என்னன்னா ட்ரீம் கார்னு எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியும். கார்ஸ் ஓன்டு, அப்புறம் ட்ரீம் கார்ஸ், அது வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் எழுதி வச்சுருக்கேன். அது நீ பிறகு பாரு, நம்ம ஃபோட்டோ எடுத்து போடும். பார்த்தாச்சா? அப்புறம் மோட்டோலாக்னா என்ன, ஹவு டு யூஸ் மோட்டோலாக்னு ஒரு டீட்டெயில் இருக்குது. அப்புறம் பாருங்கள் பர்சனல் மெமராண்டா இருக்குது. அப்புறம் வெஹிக்கிளோட இது வந்து பேசிக்காக நம்மளுடைய டேட்டா இருக்கும். நம்மளுடைய ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், நம்மளுடைய டாக்டருடைய நம்பர், நமக்கு அலர்ஜிஸ் என்ன இருக்குது, இது மாதிரி ஸோ கால்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், ஆதார் நம்பர் எல்லாமே இருக்கும். அப்புறம் வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷனில் வெஹிக்கிள் ஐடென்டிட்டி, டைமென்ஷன்ஸ் ஆகலாம், இன்சூரன்ஸ் டேட்டா ஆகலாம். இங்கே பாயிண்ட் என்னென்னா, இதுக்கெல்லாம் டைம் எடுத்து எழுதுறது மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது. அதாவது நம்மளுடைய என்ஜின் டீட்டெயில்ஸ் ஸ்பெக் நம்ம டக்குன்னு சொல்லுவோம், பவர் என்னது, டார்க் என்னது டக்குன்னு சொல்லுவோம். ஒரு வாரம் ஆகும். அதில் நம்மளுடைய எல்லா கிரிட்டிக்கல் டேட்டாவையும் நம்ம இதில் நோட் பண்ணுவோம். ஒவ்வொன்றா இருக்குது பாருங்கள். இதில் வீல்ஸ், டயர்ஸ் இருக்குது, சேஃப்டி எக்யூப்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஃபேக்ட்ரி ஃபிட்டட் அக்சசரிஸோட டீட்டெயில்ஸ், ஆஃப்டர் மார்க்கெட்னா அதுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கோம், இவி ஓனர்ஸுக்கு தனியாக இருக்குது, நம்ம என்னென்ன ஆட் ஆன்ஸ் பண்ணியிருக்கு, இது எல்லாமே இருக்குது. இது வந்து டேட்டாவை நம்ம ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய மந்த்லி இது வரும். இதில் நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஜனவரி 10 ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அது சில டைம் ஸ்கிப்பும் ஆகலாம், அன்னைக்கும் பண்ணலாம். பென்சில் வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் முதல்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஒவ்வொன்றுக்கு நீங்கள் ஒரு கலர் கோட் யூஸ் பண்ணுங்கள். நோட் பண்ணிக்கிட்டு 10 நம்ம பார்க்கணுன்னா, நம்ம 8 எழுதும் போதே 10 நம்ம பார்த்துருவோம். நம்ம ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்போம். சில டைம் 10 கிடைக்கும், இல்லைன்னா திங்கக்கிழமை வந்து 12 கிடைக்கும். சர்வீஸ் பண்ணுறோம். சர்வீஸ் பண்ணும்போது என்ன காஸ்ட் ஆகுதுன்னு உள்ளதை இங்கே நம்ம நோட் பண்ணுவோம். இது மாதிரி காரோட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் எழுதலாம். முடிச்சுட்டு ஒரு சம்மரி இருக்குது.
அதுதான் இங்கே கிரிட்டிக்கலான டேட்டா. ஒரு மாதம் எவ்வளோ ஃபியூலுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கு, ஸ்டார்டிங் கிலோமீட்டர் எண்ட் கிலோமீட்டர் வரும், மைலேஜ் என்ன கிடச்சிருக்கு, அப்புறம் என்னென்ன ஒர்க் இந்த மந்த் பண்ணியிருக்கோம், பார்ட் ரீப்ளேஸ்டு இருக்குது, அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சப்போஸ் ஒரு ரஸ்ட்டை பார்ப்போம், அந்த ரஸ்ட்டை நம்ம அடுத்த மாதம் வேலை செய்யணும்னா இங்கே நோட் பண்ணுவோம், அதை நீங்கள் அந்த இடத்துல நோட் பண்ணி வைப்போம். அப்புறம் அடுத்த மாதத்துக்கான ரிமைண்டர்ஸ் இருக்குது, எக்ஸ்பென்ஸுக்கான ஒரு பிரேக் டவுன் இருக்குது. இப்படி ஒரு காருக்கான ஒரு லாஸ்ட்டில் உள்ளது. அப்புறம் லாஸ்ட்டுன்னு சொல்லணும். அப்புறம் டெய்லி செக்லிஸ்ட் இருக்குது, 5 minutes இருக்குது, 30 seconds to 60 seconds செக், டெய்லி செக் இருக்குது, மந்த்லி செக் இருக்குது, குவார்ட்டர்லி செக் இருக்குது, இயர்லி செக் இருக்குது. அது எல்லா செக்லிஸ்ட்டையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா வெஹிக்கிளை ப்ரிஸ்டைனாக மெயின்டைன் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரினியூவல் டாக்குமெண்ட் ரினியூவலுக்கான எல்லா ரிமைண்டர்ஸ், அதுக்கான நோட்ஸு, டேட்ஸ் எல்லாம் இதில் எழுதலாம். அப்புறம் கிரிட்டிக்கல் வார்னிங் லைட்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப தேவையானது மட்டும்தான் வச்சுருக்கோம், ஏன்னா இதை பேஜஸை கூட்டினா நல்லா இருக்காதுன்னு சொல்லி தேவையானது மட்டும் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு லாக் புக் ஃபார் கார் லவ்வர்ஸ். இது வந்து மோட்டோ லாக். என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்று நம்ம வித்தியாசமாக பண்ணணும், இன்னோவேட் பண்ணணும்னு தோணுனதில் இது வந்து ஒரு கலெக்டிவ் எஃபர்ட். எப்படின்னா ஒரு ஸ்பார்க்கை தான் நான் சொன்னேன் இவங்கக்கிட்ட. நாங்கள் கேலண்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்து ஒரு நாளைக்கு எங்கள் டிஸ்கஷன்ஸ்லாம் முன்னாடியே நாங்கள் சொல்லியிருக்கோம், எண்ட்லெஸ்ஸாக இருக்கும், பல நாட்கள் ஒரே விஷயத்த பேசுவோம். இதானா கேலண்டர் செகண்ட் டே ஆஃப் டிஸ்கஷன்லேயே கட் ஆச்சுது, அது ஒர்க் அவுட் ஆகாது. கேலண்டர்லாம் எல்லாரும் பண்ணாங்க, யாரும் இதை இவ்வளோ மெனக்கிட மாட்டாங்க. அப்போ விட்டுட்டு நாங்கள் திருப்பி ஒரு ட்ரிப்பு போனோம். ட்ரிப்பு போய் வந்து ஒரு 3 மணி நேரம் ஒரு லே ஓவர் இருந்தது. நான் உட்காந்து என்னுடைய இதை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ மீன் அந்த வீக்கோடைய ஹேப்பனிங்ஸ் எல்லாம் செக் பண்ணி நம்ம எவ்வளவு விஷயங்கள் இன்னும் பண்ண வேண்டி இருக்குன்னுள்ளதை என்னுடைய டைரி எடுத்து வச்சு. ஏன்னா நான் வந்து என் பேக்கில் வந்து ஒரு, இப்போ மற்றவங்க தயவுசெய்து கண்டென்ட்டுக்குள்ளே போகிறவங்க போயிருங்க, இது மோட்டோ ஃபேமுக்குள்ள மெசேஜ் என்னென்னா, நம்ம இவ்வளோ பேசிட்டோம். இது மாதிரி ஒரு இது நான் ரீசெண்டாக வாங்கினேன். இது என்ன பண்ணுவோன்னா, இதுக்குள்ளே பென் இருக்கும், பேப்பர்ஸ் இருக்கும், டைரி இருக்கும், எல்லாமே வச்சுருப்பேன். இதில் நம்ம பிராண்டிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்கு சும்மா. இது எங்கேயாவது போய் நம்ம உட்காந்து நமக்கு டைம் கிடைக்கும் போது எழுத முடியும். இது ஆக்சுவலி லிட்ரலி எப்படி எனக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம மேகசினோட ஒர்க்கோடைய ஃப்ளோவில் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இதை வச்சு நோண்டிகிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிது. அப்போ அந்த ஐடியாவை டேனிக்கு நான் ஃபோன் பண்ணேன். அன்றைக்கி டேனி இல்லை, நானும் ஆன்சன் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அப்போ இது எப்படி பண்ணுறது, எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணுவோன்னு உள்ளதில் ஒரு வைடு டிஸ்கஷன் இருந்தது. அடுத்த நாளைக்கு வந்து உட்காந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் அப்படி இப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு நானும் டேனியும் பேசிகிட்டு இருந்தோம். உனக்கு வேலை எடுத்துருக்கு. அதாவது நாங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து டிசைன் பண்ணோம். எப்படின்னா முதல்ல வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் தான் இங்கே வைட்டல். அப்புறம் எப்படி ஒரு மந்த்லி விஷயங்களை நம்ம உள்ளே ஆட் பண்ணணும், இதை நம்ம மந்த்துக்கு ஒரு டேட்டா வந்து தனியாக பிரிக்கணும், ஒரு சம்மரி கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இயர்லி பார்க்குறவங்களுக்கு ஒரு சம்மரி இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி டெம்ப்ளேட்டை ஒரு மனசில் ஒரு பிளானை எடுத்துகிட்டு நம்ம டிசைனரை உள்ளே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் டிசைனர் அண்ட் டேனியமாக ஒர்க் பண்ணி அப்பப்போ அப்டேட்ஸ் நாங்கள் எடுத்தோம், பிரிண்ட் எடுத்தோம், எல்லாம் சரி பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இதுலேயும் இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபைனல் அவுட்புட்டுன்னெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஒரு 75% எல்லா டேட்டா இதில் இருக்குதுன்னு நினைக்கிறோம். தயவுசெய்து வந்து இதில் மிஸ் ஆகுறத நீங்கள் எங்களுக்கு நோட் பண்ணுங்கள். 27 நம்ம பண்ணலாம் இல்லையா? இது வந்து இன்னையிலேருந்து வெப்சைட்டில் லைவாக இருக்கும். நம்ம அதே motowagon.co.in சொல்லக்கூடிய வெப்சைட்டில் தான். இதில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு இது வச்சுருக்கோம். இதை எப்படி நான் இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும்னு தான் நாங்கள் நினச்சோம். டிஜிட்டல் இல்லாமல் நார்மலாக ஆஃப்செட்டில் பண்ணலான்னு நினச்சோம். இங்கே கொஞ்சம் கலரு அந்த குவாலிட்டி எல்லாம் ஆஃப்செட்டில் வந்து எங்களுக்கு பண்ண முடியாது. இன்னொன்று, ஆஃப்செட் பண்ணால் ஒரு பீஸ் போட்டால் பல்காக போட்டுருவோம். அதாவது எவ்வளோ பீஸ் வரைக்கும் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணிடலாம். இங்கே நாங்கள் வந்து அப்படி ஒன்றும் பிளான் பண்ணலை. அப்போ மினிமம் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். ஆர்டர்ஸ் நிறைய வந்ததுன்னா டிஜிட்டல்னா தான் எங்களுக்கு திருப்பி பண்ண முடியும். அப்போ ஒரு நாளைக்கு ₹1 ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி. நமக்கு ப்ரெஸ்ஸில் உங்களுக்கு நாங்கள் ஆஃப் செட் பண்ணி தர மாட்டோம்னு சொன்னாங்க. ஏன்னா குவாலிட்டி வந்து டிஜிட்டலில் தான் நல்லா இருக்குது. ஏன்னா இதில் கொஞ்சம் இல்லை, இன்னொன்று என்னென்னா கலர்ஸ் வந்து அது சொன்னாங்க, கலர்ஸ் வந்து வேரி ஆகும், யூனிஃபார்மாக இருக்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வரும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ₹1 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இது வந்து ₹365 ருப்பீஸ்ன்னு நாங்கள் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குங்க. இந்த வீக்கெண்டு தான் இப்போ முடிய போகுது. நெக்ஸ்ட் வீக்கோடைய மிட்லேருந்து ஷிப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறோம். ஓகேயா? நீங்கள் வந்து இல்லை வீக்கெண்டில் காசு இல்லாதவங்க அடுத்த வீக் ஸ்டார்ட் வாங்கலாம்.
இது ஒரு புது முயற்சி. நம்ம இதே மாதிரி இன்னோவேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னா என்னது, இது மாதிரி உள்ள விஷயங்கள் மூவ் ஆனால் பண்ணிக்கிட்டே இருப்போம், பார்ப்போம். இப்போ இதனால் உள்ள யூசஸ் ஒன்று சொல்லுங்க. யூசஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஒருத்தங்களுக்கு ஒரு ஹாபி மாதிரி, அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லைஃபுக்குள்ளே இருந்து கார்ஸை லவ் பண்ணுறவங்களுக்கு டேட்டாவை, இப்போ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோடைய ஒரு ப்ரிலிமினரி ஒரு செட்டப் இது. அது உங்களுக்கு வந்து ஒரு ஹாபி மாதிரி க்ரியேட் ஆகும். காரை ஹாபியாக வச்சுருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். 2, உங்களுடைய என்டையர் டேட்டா இதுக்குள்ளே இருக்கும். அதாவது இதை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும். சர்வீஸுக்கெல்லாம் வெளியே வண்டியை கொடுக்கும்போது இதை எடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க. நம்ம மேனுவல்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறவங்க வச்சுக்கோங்க, க்ளோ பாக்ஸ்லேயே வச்சுக்கோங்க. கூல்டு க்ளோ பாக்ஸ்னால் கண்டிப்பாக கூல்டு க்ளோ பாக்ஸ் ஆஃப் பண்ணி வைங்க. இல்லை அது ரொம்ப நீங்கள் கூல்டு க்ளோ பாக்ஸ் வந்து மேபி நீங்கள் வந்து உங்களுடைய பெவரேஜஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை வந்து நம்ம சீட் பாக்கெட்டில் எங்கேயாவது வச்சுக்கோங்க. எனிவேர் நீங்கள் வைக்க முடியும். ஏன்னா அந்த கார் டைப்பில் தான் அதோடைய இது இருக்குது. அப்புறம் மேபி நீங்கள் அடுத்த வருஷம் போகும்போது, இல்லை அடுத்த மாதம் போகும்போது உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரை பக்காவாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். எது வேஸ்ட் ஆகுது, டெய்லி எக்ஸ்பென்ஸை நோட் பண்ணுங்கள். பெட்ரோலு, டோலு, கண்டிப்பாக பெட்ரோல், டோலு, சர்வீஸ், வாட்டர் வாஷ் எல்லாமே நோட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுடைய எக்ஸ்பென்ஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணுன்னா, காரோடைய எக்ஸ்பென்ஸ் தான் உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸை வந்து குழப்புதுன்னா, இதை வச்சு நீங்கள் ஒரு டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணும்போது இதில் எங்கே குறைக்கணும்னதை நீங்கள் பார்க்கலாம். மேபி அதோட வேணும். அப்புறம் இயர்லி எக்ஸ்பென்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா உங்கள் லோன் டீட்டெயில்ஸ் முழுக்க எல்லாமே இதில் இருக்குது. நாளைக்கு நீங்கள் இந்த காரை விற்கணும்னு சொல்லும்போது டேட்டா லாக்டு, இந்த மோட்டோ லாக்டு வெஹிக்கிளோடைய ஒரு டேட்டா பேஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் இதை கொடுக்கும்போது உங்களுடைய ரீசேல் வந்து இன்டாக்டாக இருக்கும். இப்போ 5 இயர்ஸ் வச்சுருக்காங்கன்னா 5 இயர்ஸில் மொத்த டேட்டாவும் அதில் இருக்கும். ஏன்னா நான் வந்து 2016 எங்களுடைய கருப்பு ஃபியஸ்டா விற்கும்போது அவ்வளோ பில்லும் ஒரு ஃபைலுமா எடுத்து கொடுத்த போதே அவங்க இப்படியெல்லாம் வச்சுருப்பீங்களான்னு கேட்டாங்க. இப்போல்லாம் உண்மையிலே அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறதில்ல. அன்னைக்கு ஒரு நட்டு மாட்டினா கூட நான் எழுதி வைக்கிறது உண்டு. எல்லா பில்லுமே ஒரு ஃபைலில் நீட்டாக இருந்து இப்போவும் இருக்கும் அங்கங்கே. ஏன்னா அதை எதையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே தானே? வெப்சைட்டில் போய் வாங்கலாம். வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளம் வாங்கலாம். 3-4 கார் வச்சுருக்காங்க, 3-4 வாங்கலாம். ஒரு காருக்கு ஒரு புக்கு தான், ஒரு காருக்கு ஒரு புக்கில். அப்புறம் இது நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு கிஃப்டிங் மெட்டீரியலாக பார்க்குறேன். இன்ஃபேக்ட் வந்து சப்போஸ் வந்து உங்களுடைய ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு கார் லவ்வராக இருந்தாருன்னா அவங்களுக்கு நீங்கள் இது கிஃப்ட் பண்ணலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்ணலாம், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு மெமரியை செரிஷ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான். இது எழுதுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி, சும்மா எடுத்து வச்சோன்னு எழுதணும்னு இல்லை, அவ்வளோ டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணணும். போகலாம், இதுக்கு மேலே நம்ம பேசினதெல்லாம் இருக்காது. கண்டனுக்குள்ள இது 5-6 நிமிஷம் வந்துதா? 13 நிமிஷம். செல்டாஸ் ஓகே. செல்டாஸ் டிரைவ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சீசன் ஆஃப் சியராவுடைய ஒரு சீசனில் இருந்து சடனாக யாரும் செல்டாஸை எதிர்பார்க்கல. உண்மை சொல்ல போனால் அப்படி தானே. நம்மளுடைய செல்டாஸோட வாக்கரவுண்ட் வீடியோவில் பயங்கர நெகட்டிவிட்டி இருந்தது அந்த டிசைனில். அதை நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரீல்லையும் ஒரு 40% பீப்புள் டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆனால் நம்ம முதல்ல இந்த ரீல் போட்டிருந்தோன்னா 90% டிஸ்லைக் பண்ணியிருப்போம். பார்க்க தான் அது இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா, ஒரு காரோடைய அந்த ஒரு ஷெல் லைஃப் இல்லையா, அந்த ஒரு லைஃப்பை பற்றி நம்ம சொல்லும்போது கொரியன்ஸ் எப்போவுமே கொஞ்சம் ரேப்பிடாக வந்து அப்டேட்ஸை கொண்டு வர்ற ஒரு நேச்சர் ஒன்று. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ரெண்டு செக்மெண்ட். இப்போ வேகனார் கரண்டாக லைவில் இருக்கக்கூடிய வேகனாரை யாராவது வந்து எந்த வருஷம் வந்ததுன்னு டக்குன்னு சொன்னால் சொல்லுங்கள் பார்ப்போம். லான்ச் ஆனதா? இப்போ உள்ளது 2019 மாடல். இந்த நம்ம மோட்டோன் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்மளோட இனிஷியல் செட் ஆஃப் 5 ரிவ்யூக்குள்ளே வந்த ஒரு ரிவ்யூ, ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க அந்த டியூவல் டோனில். அவ்வளோதான். அந்த ஒரு அலாய்வியில் மாற்றினாங்க. நம்ம வந்து ட்ரிவாண்டத்தில் போய் பார்த்தோம். நம்ம சொல்கிறது அந்த பாடியோடைய பேசிக் என்னது, 2019 மாடல் இந்த வேகனார். இது 2016. அப்படி பார்த்தாலும் 6 ஃபுல் இயர்ஸ் வந்து அதோடைய லைஃப் இருக்குது. இந்த மாதிரி மாறி ஒரு மேனுஃபேக்சரர் வந்து இது இன்னுமே 2029 தான் வேகனார் மாறுமா, 28 என்ன தான் வேகனார் மாறும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணுற ஒரு கேட்டகரி தான் நம்ம மார்க்கெட். ஆனால் கொரியன்ஸ் வந்ததுக்கப்புறம், நான் இதை ஏன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, மாருதி வர்சஸ் இது கியா இல்லை, கொரியன்ஸ் 2009 மெயினாக செல்டாஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லா மாடலோடைய ரிஃப்ரெஷுக்கான ஒரு ஆக்சலரேஷனை இந்த ப்ராடக்ட் உருவாக்குச்சு. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ செல்டாஸ் வந்தது 2019. இதில்
கிரெட்டாவில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் உடனே வந்தது, 20ல் வந்தது, அடுத்த வெர்ஷன் வந்தது. ஆனால் உண்மையிலே பழைய வெர்ஷன் நமக்கு ஏஜ் ஆனது மாதிரி ஒரு ஃபீலிங்கே கிடையாது. செல்டாஸில் 23ல் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்தது, 23 செப்டம்பர்னு நினைக்கிறேன். 24ல் கால் உடஞ்ச புதுசில் வந்து ஜானில் வந்து கிரெட்டாவில் புதுசு வந்தாச்சு. அப்படின்னா அந்த செக்மெண்ட் எல்லாருமே இவங்க கூட ரேஸ் பண்ணுற ஒரு ஸ்டைலில் தான் இருக்குது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, செல்டாஸ் வர்றது பற்றி நம்ம நவம்பர் பாதி வரைக்கும் நமக்கு உண்மையிலே தெரியாது. குளோபல் ப்ரீமியர் இருக்குன்னு மட்டும் சொன்னாங்க இந்த 2026 மாடலுக்கான. ஆனால் இந்தியாவில் அதை பண்ணுவாங்களா, மேபி இன்னும் டைம் எடுப்பாங்களான்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். சடனாக பார்த்தா செல்டாஸில் வந்து ஃபேஸ் லிஃப்ட் வந்தது, இல்லை ஒரு ஜெனரேஷன் அப்டேட் வந்தது. ஆனால் இது கொஞ்சம் இடத்துல இது வந்து ஒரு ஒரு நெகட்டிவிட்டி இல்லை ஒரு இது உருவாக காரணம் ரெண்டு. ஒன்று சியரா, அந்த பீரியடில் சியரா வந்து அப்படி லைம் லைட்டில் நிற்கிது இல்லையா, ஏதாவது என்ன வேர்டு சொன்னா, ஹைப்பில் நிற்கிது. கரெக்ட், ஹைப்பில் நிற்கிது. சடனாக இந்த டிசைனு உள்ளே வந்தபோது பீப்புளுக்கு இது உண்மையிலே தேவையா, இது அவசியமானு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல நம்ம ரிவ்யூஸில் இதை யூஸ் பண்ணுவோம். இஃப் சம்திங் இஸ் இன் ப்ரோக்கன் டோன்ட் ஃபிக்ஸ் இட்னு சொல்கிற மாதிரி இது உண்மையிலே பழையதே நல்லா தானே இருந்துன்னு சொல்கிற விஷயம். ஆனால் அவங்களுடைய ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளில் இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி நியூ ப்ராடக்ட் இல்லையா. கம்ப்ளீட்லி நியூ ப்ராடக்ட் சொல்லும்போது ஒரு ரிஃப்ரெஷ் கிடையாது, டோட்டலாக ஒரு நியூ ப்ராடக்டாக பண்ணியிருந்தாங்க. K3 பிளாட்ஃபார்ம் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே டெபியூட் ஆகுது. அப்போ நம்ம சியராவை இப்போதைக்கு ஒரு பாஸ் பண்ணிக்கிட்டு தான் செல்டாஸை பார்க்கணும். அதனால தான் நான் இந்த விஷயத்தை சொன்னது. எல்லாருமே கம்பேரிசன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னது லுக்ஸும் என்ஜினியரிங்கும் சியரா கூட கம்பேர் பண்ணணும். ஆப்வியஸ்லி அது ஒரே செக்மெண்ட் தான், கம்பேர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் செல்டாஸுக்கான ஒரு ஸ்பேஸை நம்ம பேசிக்கிட்டு கம்பேர் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானே இல்லை? ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இன்னொரு ப்ராடக்ட்டுக்கும் இடையில இருக்கிற குட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் கம்பேர் பண்ணணும். இல்லாட்டி ஒரு காலகட்டத்தில் ஜிம்னி வர்சஸ் 3 டோர் தார் மாதிரி ஆயிரும். அது ஆப்வியஸ்லி கரெக்டான கம்பேரிசனாக இருக்காது. இப்போ செல்டாஸுக்கு உண்மையில இப்போ ஒரு ஃபேஸ் லிஃப்ட் தேவைப்பட்டுச்சா, இல்லை ஒரு ஜெனரேஷன் அப்டேட் தேவைப்பட்டுச்சா? இல்லைண்ணா, இல்லை தானே. அப்படின்னா லுக்ஸில் மேபி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்ஜினியரிங்கில் தேவைப்பட்டு. அதுதான் பாயிண்ட்டுங்க. நான் இதை தான் எதிர்பார்த்தேன். எப்படின்னா செல்டாஸ் ஆஸ் அ ப்ராடக்ட்டுக்கு 2 பிரச்சனை இந்தியன் மார்க்கெட்டில். ஒன்று வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுடைய சேஃப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அந்த இந்தியன் கரண்ட் மார்க்கெட் இருக்கக்கூடிய லெவலுக்கான ஒரு இதை அது ப்ரூவ் பண்ணல. ஏன்னா அது கொஞ்சம் நிறைய கெட்ட பேரை வாங்கிச்சு முதல்ல. அது வந்து ஒரு பிஆர் ஆக்டிவிட்டியாக தான் நான் பார்ப்பேன். ஒரு செல்டாஸ் போய் அடிக்குது, 2 பீஸா உடையுது. எந்த ஒரு மோனோகாக் ஸ்ட்ரக்சரும் வந்து அப்படி தான் இதாகும். ஹை ஸ்பீட் ஹிட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். ரீசெண்டாக ஒரு ஃபெராரி கிராஷ் ஆகிருக்கும் 2 நாளைக்கு முன்னாடி. நம்ம அதுக்குள்ளே போகணும், என்னாலும் சொல்கிறேன். ஹை ஸ்பீட் கிராஷ்னா அது எவ்வளோ பெரிய சேஃபான வெஹிக்கிள்னாலும் அதில் வந்து ஒரு ஒஸ்ட் கேஸ் இருக்குது. இது பிரேக் ஆன உடனே இவங்க அதை இன்டர்நெட்டில் அதை என்ன பண்ணாங்க, அது ஒரு டிமார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணாங்க. அது எப்படியோ எல்லாம் போயாச்சு. ஆனால் அது கியாவும் அதை பெருசாக அட்ரஸ் பண்ணலை. ஏன்னா கேரன்ஸ் வந்த போதும் அவங்க முதல்ல அதை பற்றி பேசலை. K1 பிளாட்ஃபார்மில் சிரோஸ் வந்த போது தான் உண்மையிலே அந்த ஒரு ரேட்டிங்கை பற்றி கொண்டு வந்தாங்க. அப்போ இதுவும் ரேட்டிங்காக ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட். அப்புறம் அதோடைய சஸ்பென்ஷனும் அந்த ரைட் குவாலிட்டியில் ஒரு ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு பீரியட் நம்ம நல்லாவே பார்த்துட்டு இருந்தோம். என்ன தான் அவங்க அந்த செகண்ட் ரிஃப்ரெஷ் வந்த போது அவங்க அப்டேட் பண்ணாலும் இன்னும் அது வந்து ஒரு பேலன்ஸுக்குள்ளே வரல. அப்போ இந்த 2 பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. அதில் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவில் பாயிண்ட் நம்பர் 1 இன்னுமே அவங்க ப்ரூவ் பண்ணணும். நமக்கு வந்து எதில் காட்டினாங்க, ப்ரெஸ் ரிலீஸில் நீ அன்னைக்கு லான்ச் டேயில் பார்த்ததில்ல எவ்வளோ விஷயங்கள் இது பண்ணாங்க. அதே மாதிரி டிரைவுக்கு முந்தின நாள் நைட்டும் ஒரு லெங்தியரான டிஸ்கஷன் பண்ணாங்க. சேஃப்டிக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கிராஷ் எனர்ஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எவ்வளவு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் அட்வான்ஸ் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம், இப்படியெல்லாம் பேசினாங்க. அப்போ கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் வரணும். ஆனால் இங்கே வந்த மிகப்பெரிய மாற்றமே அதோடைய டைனாமிக்ஸ் அண்ட் ரைட் ஹேண்ட்லிங். நம்ம முன்னாடி ஒரு விஷயம் பேசுவோம் பார்த்துருக்கீங்களா, அதாவது நம்ம ஒரு பாட்காஸ்ட் இதுக்குன்னே பேசணும். இந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்னு சொல்லக்கூடியது ஏதோ இவங்க ஒரு ஃபீச்சராக தர்றது மாதிரி நமக்கு தோணுது. உண்மையிலே அது ஃபீச்சர் கிடையாது, இது மஸ்ட் ஹேவ். நம்ம ஒன்று பேசணுமா, அதில் நம்ம பேசின நிறைய விஷயங்கள் இதில் இருந்தது. எப்படின்னா ஒரு கார்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் டிரைவருக்கும் ஃபீல் இருக்கணும், பேசஞ்சருக்கும் அவங்க டிசர்வ் பண்ணுற அந்த ஸ்பேஸும் கம்ஃபர்ட் இருக்கணும். இந்த 2 பாக்ஸஸும் யூனிஃபார்மாக டிக்கானா தான் அந்த கார் ஒரு பர்ஃபெக்ட் அவுட்புட்டுக்கு பேலன்ஸ்டுக்கு வரும். இந்த பேலன்ஸை ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த ப்ராடக்டில் பார்த்தோம்.
ஆக்சுவலி நம்ம பேலன்ஸை சியராலையும் பார்த்தோம். அந்த பார்ட்டுக்கு நாங்கள் வருவோம், இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். அதுக்காக சியராவை நாங்கள் மறைச்சிக்கிட்டு இதை பேசுகிறோன்னு இல்லை. செல்டாஸுக்கு மேலே நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருந்த மிகப்பெரிய விமர்சனத்துக்கு ஒரு என்ஜினியரிங் சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம லுக்ஸை பேசிகிட்டு இருந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆன்சன் வந்து நம்ம லான்ச்சு ஹைதராபாத்துக்கு போயிருந்தோம். நம்ம அந்த வண்டியை முதல்ல பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு ப்ளீஸிங் இமேஜ் அதில் வரல. இப்போ நீ எக்ஸாம்பிள் வந்து என்ன எனக்கு ப்ளீஸிங்னு கிடையாது, நான் எனக்கு கம்பேரிசன் ஃபுல்லாகவே, ஏன்னா நான் அந்த 2 வண்டி பார்த்துட்டு நம்ம உள்ளே போகிறப்ப அந்த பழைய 2 ஜென் பார்த்துட்டு தான் போனோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா பீப்புள்கிட்ட இது வந்து நல்லா போகாதுன்னு தோணுச்சு. அதாவது இது தேவையே இல்லாத ஒரு லுக்கு, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லுக் நல்லா தானே இருந்ததுன்னு உள்ள ஒரு கான்செப்ட் தானே. எனக்கு பிடிச்சது ஃபர்ஸ்டே பிடிச்சதா? பார்த்ததுமே பிடிச்சது. அதான் டிஃப்ரெண்ட். ஆனால் நான் வந்து பழையது கூட கம்பேர் பண்ணல. இப்போ இது ஆஸ் எ ப்ராடக்ட் நம்ம பார்த்தா ஏதோ ஒரு தனி ப்ராடக்டா பார்த்தா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னி 4 இயர்ஸ்ல வந்து இந்த மாதிரி தான் வரும் லுக்ஸ் எல்லாம். அவங்க டிசைன் இது அந்த டெல்லூரைடோட டிசைன். இது வந்து அவங்க EV9 கான்செப்ட்ல இருந்து அவங்க இந்த ஆப்போசிட்ஸ் யுனைடெட்னு சொல்லக்கூடிய இந்த டிசைன் தீம் அவங்களுடைய புதிய டிசைன் தீம். இதை ஃபாலோ பண்ணி தான் இனிமேல் அவங்களுடைய எல்லா கார்ஸுமே இருக்க போகுது. இல்லை என்ன அது எப்படின்னா, இப்போ இதுதான் ஃபேவரட் டிசைனானு கேட்டால் கிடையாது. இப்போ இதுதான் இப்போ மிட் சைஸ் எஸ்யூவி வந்து நமக்கு ஃபேவரட் ஷேப்பானு கேட்டால் அதுவும் கிடையாது. மிட் சைஸ் எஸ்யூவிஸுக்குன்னு ஒரு ஷேப் இருக்குது. இப்போ சப் 4 மீட்டர்னா அதில் அந்த டிசைன் கொண்டு வரது கஷ்டம். இப்போ மிட் சைஸ் எஸ்யூவிஸுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஷேப் இருக்கு, அதில் இந்த டிசைன் நல்லா இருக்குது. இன்னொன்று ஃபோட்டோஸில் வீடியோஸில் பார்க்குறதுக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு டிசைனர் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கக்கூடாது, ஒரு லேமேன் லாஜிக்கில் பார்க்கணும். அதாவது இந்த டிசைன்ஸை பற்றி பெருசாக பாதர் பண்ணாமல் ஒரு பேசிக்காக ஒரு லுக்கை பார்த்துக்கிட்டு இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படி சொல்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்த்தா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் பார்த்ததுக்கும் வெஹிக்கிளை நேராக பார்த்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதில் 3 விஷயம் உண்டு. வாக்கரவுண்ட் ரிவ்யூ, நார்மல் ரிவ்யூ, நேரில் பார்க்குறது. நம்ம வாக்கரவுண்ட் ரிவ்யூவில் வந்து பீப்புள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும். வாக்கரவுண்ட் ரிவ்யூஸ் எப்படி எடுப்பாங்கன்னா அந்த 0.6x 0.5x ஒயிட் ஆங்கிள் எடுப்பாங்க. அந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வண்டி எதுவுமே கரெக்ட், அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் எதுவுமே தெரியாது. நம்ம ஃபோனில் நார்மலில் தான் எடுப்போம். ஆனால் நிறைய வீடியோஸ் வந்து அந்த டிஜே எல்லாம் இருக்கு, ஒயிட் கேமராஸ் வச்சு அது தெரியாது. இன்னொன்று அதுலேருந்து நம்ம நார்மல் வீடியோ எடுக்கிறப்போ ஏது நல்லா இல்லாத வண்டியும் கொஞ்சம் நல்லா நமக்கு தெரியும். ஏன்னா அதுல கரெக்ட் ஆங்கிள்ஸ்ல கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல வெளியே வச்சு எடுப்போம், ரோட்ஸ்ல வச்செல்லாம் எடுப்போம். அப்ப எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். நேரில் பார்க்கறதுக்கு அப்போ இன்னும் நம்ம நேரில் பார்க்குறப்ப இன்னும் வித்தியாசம் இருக்கும். ஏன் நான் இதை கேட்குறேன்னா, நாங்கள் வந்து பெங்களூரில் தான் அந்த டிரைவர் ரிவ்யூ ஷூட் பண்ணோம். இந்த லொக்கேஷன் வந்து எங்களுக்கு ஒரு டிரைவர் வந்து கார்னிவலுடைய 2nd ஜென்ரேஷன் வந்தபோது எங்களுக்கு காட்டி கொடுத்த ஒரு இடம். லக்கிலி நல்ல இடம். அன்னைக்கு நம்ம பஸ்ஸில் வந்து மஹேந்திரோட ஈவெண்ட்டுக்கு போகும்போது ஆன்சனுக்கு நான் அந்த லொக்கேஷனை அந்த ஃப்ளைஓவர் தாண்டும் போது காட்டி கொடுத்தேன். அது புவன ஹில்லின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹல்லின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில். அதில் அந்த இடத்த தேடி தான் நாங்கள் போன அந்த இடம் கிடச்சிது. அந்த இடத்துல நாங்கள் காலையில் வந்து அந்த எண்டில் நாங்கள் 4 டீம் சேர்ந்து தான் போனோம். ஆட்டோ ட்ரெண்ட் அங்கே இருந்தாங்க, அதுக்கு இடப்பட்ட இடத்துல வந்து ஜிஎஸ் இருந்தார், நாங்கள் இருந்தோம், இந்த எண்டில் மோகன் அண்ணா இருந்தாங்க. அப்போ 4 பேரும் ஒரு ஏரியாக்குள்ளே இருக்கும். ஒருத்தரும் ஒரு ஸ்டைலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது கொஞ்சம் பேர் வாக் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஏரியாவில். இந்த பசங்களை வந்து ஸ்கேட்டிங் கிளாஸுக்கு விட்ட இடத்துல ஒரு ஃபேமிலி வந்தாங்க. நிறைய ஷூட்டுக்கு நம்ம போகிற இடத்துல நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்கணும் மென்டாலிட்டியில் இருப்போம். ஏன்னா இங்கே ஒவ்வொரு மினிட்டும் ப்ரெஷஸ் எங்களுக்கு. அதை நாங்கள் லேட்டர் பார்ட்டில் சொல்லுவோம், ஏன் டைம் ப்ரெஷஸ்ன்னு சொல்லி. இப்போ சடனாக நாங்கள் எங்களுடைய இன்டீரியர்லாம் எடுத்து முடிச்சுட்டு டேனி கொஞ்சம் பீரோல்ஸ் எடுக்க பிளான் பண்ணும்போது அவங்க பேச வராங்க. பார்த்து அவங்க தமிழ் பீப்புள். அவங்க ஆல்ரெடி சியரா வர்சஸ் இந்த செல்டாஸில் இருந்தாங்க. அவங்க ஃபோட்டோவில் பார்க்கும்போது அவங்க அஃபண்ட் ஆகிருந்தாங்க, இதில் செல்டாஸோடைய லுக்ஸில் இது என்னது இப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வரும்போது அங்கே 2 மேலும் ஒரு ஃபீமேல் ஃபேமிலியாகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் வந்தாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, முதல்ல நம்ம பார்த்ததுக்கு இங்கே பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதனால லுக்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோஸில் பார்க்குறத நம்ம இது பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன்று என்னென்னா, இந்த காரோடைய ப்ரொப்போர்ஷன்ஸ் க்ரோ ஆகிருக்கு. அந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் வீடியோவில் தெரியவே இல்லை. இதில் 2 விஷயம் உண்டு. ஒன்று, பீப்புளுக்கு வந்து பிடிச்சவங்களுக்கு நல்லா பிடிச்சது. இப்போ சிரோஸுக்கெல்லாம் எப்படின்னா, அது சிலவங்களுக்கு ஓகே, அவங்க கன்வின்ஸ் ஆனாங்களே தவிர அது பிடிச்சது வரல. இது ஒரு
பீப்புளுக்கு நல்லா பிடிச்சது, ஒரு பீப்புளுக்கு அது பிடிக்கவே இல்லை. இந்த மிடில் கிரவுண்ட் இதில் கிடையாது. இன்னொரு விஷயம் நான் இதில் பிடிச்சுன்னு சொன்னது என்னன்னா, நீங்கள் சொன்ன ப்ரொப்போர்ஷன்ஸ் தான். இப்போ நம்ம ஒரு டிசைனில் என்ன பார்ப்போம், வீல் ஆர்ச் கரெக்டாக இருக்கா, இந்த சிமெட்ரி எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் ஈக்குவலாக இருக்கா, இதுதான் நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸ்டர்ல எல்லாம் என்ன பிரச்சனைன்னா அந்த வீல் ஆர்ச் ஒரு ஷேப் இருக்காது. அப்படி நீங்க முதல்ல வந்து ஆர்கியூ பண்ண வச்சு நம்ம தஞ்சாவூர் போயிட்டு நைட் அன்னைக்கு அங்க ஸ்டே பண்ணும்போது டேனி இதை வந்து இது யார் இப்படி பண்ண, இது ஏன் பாதியில இப்படி நிக்குதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். சிரோஸ்ல அதுதான் பிரச்சனை. அந்த கிரில் அதுக்கு மொத்த ப்ரொபோர்ஷன்ஸே 4 மீட்டர் கார் மாதிரியே இல்லை. அது 4 மீட்டர் அதான் நம்ம பார்க்கணும். 2 பாக்ஸை 4 மீட்டர்ல நெருக்கி வச்சிருப்பாங்க. அப்போ இதை நம்ம ஒரு ப்ராடக்டாக பார்த்தா இதில் அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே ப்ரொபோர்ஷனேட்டு தான். நமக்கு பேனல் கேப்ஸு கிடையாது, பெயிண்ட் குவாலிட்டி ஆகட்டும், அது பீப்புளுக்கு இனி நம்ம இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணோம். இது பயங்கர கிளிட்டரியாக இருந்து இந்த கார், அது என்னன்னு தெரியல. அந்த வீல் ஆர்ச்சு கிளாஸியாக கொடுத்துருக்கனாலே என்னன்னு தெரியல. இது சும்மா ரோட்டில் பார்க்கும்போது மற்ற கார்ஸோட ஆல்ரெடி செராமிக் போட்டது மாதிரி ஃபேக்ட்ரியில் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் ஜாப் வந்து பயங்கர ஒரு ஷைனி கிளாஸில் இருந்தது. அது அந்த ஃபினிஷிங், அதுக்காக ரொம்ப பர்ஃபெக்ட் பெயிண்ட் ஜாப்னு நம்ம சொல்ல வரல, அந்த ப்ரெசன்டேஷன். அடுத்து அந்த இன்டீரியரில் உள்ள அப்படி ஒரு ஓவரால் பேக்கேஜ் நம்ம பார்க்கும்போது இதில் அப்படி ஹேட் பண்ணியதுக்கு டிசைனில் ராங்காக எதுவுமே இல்லை. டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் பீப்புளுக்கு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஒன்று பீப்புளை நம்மளையும் சேர்த்து தான் பார்க்குற, நீங்கள் மட்டும் இல்லை எங்களையும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஏன்னா நாங்களும் இதே கன்ஃபியூஷனில் தான் இருந்தோம். இனி என்ன பிரச்சனைனா அந்த கிரில் வந்து கொஞ்சம் பெருசு, யாருக்கு பார்த்தாலும் எலி ஜம்ப் பண்ணி உள்ளே போகும். டேனி என்கிட்ட கேட்டிருந்தேன் எலி ஜம்ப் பண்ணியா உள்ளே போகும்னு சொல்லி. ஆக்சுவலி ரொம்ப பெருசு. ஒரு பூனை கூட கஷ்டப்பட்டு உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுற லெவலுக்கு அதை மேபி அவங்க அதுக்காக இன்டர்னலி ஏதாவது ஒரு மெஷ் வந்து பண்ணியிருந்திருக்கணும். அது மிஸ் ஆச்சுது. அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது, எனக்கு அன்னைக்கு எக்ஸ்டர்னல் வந்து நானும் ஆன்சனை ஷூட் பண்ணும்போது இருந்த அந்த தாட் வந்து உள்ளே இருந்தபோது நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிச்சு. அதுதான் இதோடைய ஒரு ஃபீலிங். அதாவது வெளியே நமக்கு பிடிக்கல, உண்மையிலே வந்து அறகுறையாக சந்தேகத்தில் இருக்கும். உள்ளே போய் உட்காந்து நம்ம உள்ள அந்த ஆம்பியன்ஸை ஃபீல் பண்ணால் உண்மையிலே வெரி ரீசன்ட் டைமில் பயங்கர ஃபீல் குட்டான ஒரு கார். அக்ரி பண்ணுறீங்களா? அது இது வந்து நாங்கள் வந்து ஏதோ ஒரு மீடியா டிரைவுக்காக பேசுகிறோம் இல்லை, அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அதாவது மொத்தம் 30 இன்ச் ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஸ்க்ரீன் வந்து அப்படி ஜெல்லாகி இந்த டேஷோட ஒட்டி இருக்கு. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்னு ஃபீல் ஆகும். தெரியல, அது வந்து ப்ரொட்ரூடாக இல்லை. நாங்கள் வந்து இந்த 3 ஸ்க்ரீன்ஸ், அது மஹிந்திராவோ டாட்டாவோ இல்லை இனி யார் தந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் நம்ம ஃபேன் கிடையாது. ஆனால் இந்த 2 ஸ்க்ரீனும் அது அதுக்குள்ளே ஜெல்லாகிருக்கு. அப்புறம் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பிளாஸ்டிக்கும் அந்த மெட்டீரியல்ஸும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த இம்ப்ரெஷனை ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி திருப்பி அதை நம்ம வெஹிக்கிளில் பார்க்கும்போது ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கு. அக்ரீடா? இதுதான் அந்த காரோடைய லுக்ஸ். இப்போ நாங்கள் ஆஸ் அ கிரிட்டிக் வந்து நானும் டேனியும் இதை நான் ஒரு சின்ன ஒரு பழைய ஒரு கதைக்குள்ளே கொண்டு போனோம். ஒரு ஈவெண்ட்டுக்காக இதுக்கு முன்னாடி 23 பெங்களூர் போகும்போது, எந்த ஈவெண்ட் எனக்கு டக்குன்னு இப்போ ஞாபகம் வரல, மேபி டேனி ஞாபகம் இருக்கா இதில் சொல்லிக்கோ. நம்ம வந்து செல்டாஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சு ஒரு கியா ஷோரூமுக்கு நம்ம நம்ம போனோம். ஆமாம், அது ஹெப்பால் சைடில் இருந்த ஒரு ஷோரூம். நம்ம ஹெப்பாலில் தான் தங்கி இருந்தோம். போய் நாங்கள் வந்து இதை ஒரு பாட்காஸ்ட்டில் நாங்கள் சொல்லியிருப்போம். நாங்கள் அவங்கக்கிட்ட நாங்கள் காரெலாம் வாங்க வரல, நாங்கள் ஸோ சேனல் வச்சுருக்கோம், வீடியோ எடுக்க வரல, உங்களை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஒரு கஸ்டமராக இருந்தால் நாங்கள் நீங்கி தருவோம். ஆனால் அந்த காரை கொஞ்சம் நேரம் நாங்கள் பார்க்கணும். நாங்கள் A to Z அதை இன்ஸ்பெக்ட் பண்ணோம். அதாவது நம்ம ரிவ்யூக்கு போனால் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணோம். அன்னைக்கு அந்த காரில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. ட்ரிவாண்ட்ரமில் நம்ம வந்து அதோடைய டிரைவ் ரிவ்யூ பண்ணும்போதே நம்ம அந்த கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி உள்ள அந்த ஹில் எல்லாம் டிரைவ் பண்ணி இதோட சஸ்பென்ஷனில் சேஞ்ச் வந்திருக்குன்னு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை கண்டென்ட்டில் கேமராவில் பேசணும். இது பேக் ஹிஸ்ட்ரி. ஏன்னா நான் வந்து 1.4 டர்போ இருந்த செல்டாஸ் ஓட்டிட்டு இது எவ்ரிடே காரே கிடையாதுன்னு அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். நம்ம மோட்டோவோட பழைய வீடியோஸில் இருக்குது. ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு அட்ரினல் ரஷ்ஷுக்காக ஓட்டலாம், இவ்வளோ ஸ்டிஃபான கார்லாம் வச்சு இந்தியாவில் ஓட்ட முடியாது நம்ம பேசியிருப்போம். அப்போ இதெல்லாம் முன்னாடி நமக்கு இருந்த நாலேஜ். நீங்கள் வந்து இந்த செல்டாஸோடைய 2026 இந்த நியூ ஜெனரேஷனை ஓட்டும்போது பழசுக்கு இதுக்கும் ரைடில் சம்மந்தம் இல்லை, ஹேண்ட்லிங்கில் சம்மந்தம் இல்லை, சேசிஸில் சம்மந்தம் இல்லை. கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு எதிர்பார்ப்பில் மெக்கானிக்கலி இல்லை என்ஜினியரிங்கில் என்ன பண்ணணுமோ அதோடைய ஒரு ஒரு 80%க்கு கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராடக்ட். செல்டாஸே இல்லை, இது புதிய ஒரு கார். கரெக்ட், அதுதான் வேர்டு அதில். ஏன்னா நாங்கள் வந்து கார்ஸ்
எப்படி கார் பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் எங்களுக்கு நிறைய நேரம் வேண்டாம், நம்ம நிறைய இடத்துல பேசணும். 2-3 பேராமீட்டர்ஸ் நமக்கு கனெக்ட் ஆகும்போதே நமக்கு தெரியும். ஒன்று, இந்த ஸ்டியரிங் நம்ம கூட சுற்றும் போது நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம், அந்த கார் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், அந்த கார் எப்படி நமக்கு ஃபீட்பேக் தருது, அதெல்லாமே நம்ம கண்டுபிடிப்போம். இன்னொன்று பேலன்ஸ் ஆஃப் ரைடு. சில நேரம்லாம் சில கார்ஸில் உட்காந்தா எப்படி பின்னாடி சீட்டில் பீப்புள் இருப்பாங்கன்னே நமக்கு டவுட் இருக்கும். இது ஒரு ப்ளஷ்ஷும் இல்லை ஸ்டிஃப்பும் இல்லாமல் அந்த பேலன்ஸை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சேசிஸோடைய கண்ட்ரோல், ஏன்னா அல்டிமேட்லி இதில் எல்லாத்துலேயுமே சேசிஸ் கண்ட்ரோல் தானே இருக்குது. நம்ம சியராவுடைய பாட்காஸ்ட்டில் அதான் பேசியிருந்தோம். ஒரு பியூட்டிஃபுல் சேசி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இவங்களுக்கிட்டையும் கியா அண்ட் ஹியூண்டையோடைய ஃப்யூச்சருக்கு ஒரு K3 பிளாட்ஃபார்ம் நிறைய குட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு நல்ல சேசி. ஏன்னா எப்போவுமே நீங்கள் ஒரு குளோபல் இன்ஜினியரிங் உள்ளே வரும்போது அந்த சேசிஸில் வந்து நிறைய விஷயங்கள் என்ஜினியரிங்கில் போடுவாங்க. அந்த சேசிஸுக்கு வந்து ஸ்பேஸை தரணும், சென்ட்ரா கிராவிட்டி லோவாக இருக்கணும், டார்ஷனல் ரிஜிடிட்டி ஹையாக இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் பெண்டிங் ஃப்ரீக்வன்சி நமக்கு அந்த வேல்யூ தெரியாது, அதை பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க. கூட அஜைலான சஸ்பென்ஷன் செட்டப் இருக்கணும். கிலோகிராம்ஸை இன் டர்ம்ஸாக பழைய சேசிஸ் கம்மி பண்ணும். கண்டிப்பாக இது கம்மி தான், வெயிட் கம்மி தான். ஆனால் ரோட்டில் அது பிளாண்டடாக இருக்கணும், கிராஷ் ஒர்த்தியாக இருக்கணும். அப்புறம் ஸ்டியரிங்க்கு ஒரு அஜைலான ஒரு நேச்சர் இருக்கணும், அவுட் ஆஃப் கண்ட்ரோலும் போகக்கூடாது. இப்போ நீ வந்து இந்த அண்டர் ஸ்டீர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை நம்ம கார்ஸில் நிறைய இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அந்த பிரச்சனை இதில் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாமே சேர்த்து ஒரு கொரியன் சேசிஸாகவே நம்ம ஃபீல் பண்ணலை. இன்னொன்று நம்ம நிறைய இதில் சொல்லுவோம்ல, சேசிஸ் லைட் வெயிட் ஆகிட்டு இருக்கு, பழைய ஸ்டெபிலிட்டி ஃபீல் இல்லை. இதில் காரே லைட்டாக ஃபீல் ஆனாலும் நமக்கு அந்த ஃபீல் இல்லை. அப்படி மெனக்கெட்டு இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அதனால் பர்சனலி கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண. லுக்ஸை மட்டும், லுக்ஸ் ஆப்வியஸ்லி லுக்ஸ் ஒரு ஃபேக்டர் தான், ஆனால் லுக்கை பார்த்துட்டு அதை அவாய்ட் பண்ணுறது மாதிரி இல்லை. இன்னொரு விஷயம் நாங்கள் என்ன, இது ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லணும், நம்ம ஒரு ரெக்கார்டட் மீடியமில் தான் பேசுகிறோம். ஓரளவுக்கு இது ஃபஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். அதோடைய எலக்ட்ரானிக்ஸும் அதோடைய டச் ஸ்க்ரீனும். நாங்கள் இவ்வளோ பேர் 5 நாள் அங்கே மீடியா ட்ரைவ் நடந்திருக்கு. நம்ம 4 பேர் சேர்ந்து தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஒரு கார்ஸ்லையும் ஒரு ஃபஸ்ட்டுமே கிடையாது. நாங்கள் ரிட்டர்ன் ஆகிறது வரைக்கும் சேர்ந்து தான் சுற்றிட்டு இருந்தோம். அதாவது ஒரே லைனில் சுற்றலை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வேலை, ஆனால் எல்லாருமே கனெக்டடாக தான் இருந்தோம். அப்போ அந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் ஃப்ரீயாக இருந்தது. அப்படி இதுக்குன்னு ஒரு இது இருக்குது. இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த டிசைன் ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, இப்போ எல்லா கார்ஸும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனை பார்த்து போயிட்டுருக்கு. இப்போ டாடா மஹேந்திரா வந்து இந்த 3 ஸ்க்ரீன் லேஅவுட்டெல்லாம் கொண்டு வர, எக்ஸ்டீரியரில் எல்லாத்துலேயும் சேஞ்சஸ் பார்த்துட்ருக்கு. இப்போ இனிமே டிசைன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம சொல்லிய மாதிரி பழைய கிளாசிக் டைப்பு நார்மல் டிசைன்ஸ் இருக்காது. அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இதுக்கு இன்டீரியரை எடுத்தால் இந்த டச் ஸ்க்ரீன் லேஅவுட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இது பெஸ்ட்டு டிசைன், லேட்டஸ்ட்டாக உள்ளதில். இனி உள்ள ஃபியூச்சரிஸ்டிக் கார்ஸில் இந்த அளவு நீட்டாக இதை ஒரு பெஞ்ச் மார்க்காக பார்க்கலாம். அப்படின்னா எர்கனாமிக்ஸு, பட்டன்ஸு பிளேஸ் பண்ணியிருக்கிறது, ஸ்பேஸிங் அது நல்லா இருந்தது, எல்லாம் கரெக்டாக. ஈவன் வென்டிலேட்டர் சீட்டோடது கூட உனக்கு ரைட் சைடில் நீங்கள் கீழே போய் சீட்டில் தேடாமல் டிரைவிங்கில் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது 2 ஸ்பீடை குறைக்கலாம், கூட்டலாம். அங்கே நிறைய இடம் இருக்குது. யூஐ ஆகட்டும், யூஐ நல்லா சிம்பிள் ஆக்கிட்டா சூப்பராக இருக்குது. நம்ம ஹோம் மெனுவிலே எல்லாத்தையும் இது ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து டிசைனு மேபி அந்த மாதிரி இனி இப்போ இப்படி இருக்கலாம், இனிதான் கார்ஸ் வரப்போகுது. இப்போ சியரா ஒரு காலத்தில் கொர்க்கி கார்ஸ் குறவாக இருந்து, இப்போ இனி எல்லா கார்ஸும் கொர்க்கியாக தான். அப்படி தான் இல்லையா இன்னி உள்ள டிசைன்ஸ். அது நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்க ஆரம்பித்த காலத்தில் நான் நினச்சி பார்த்துருக்கேன், அமெரிக்காவில் எல்லாம் ஏன் இவ்வளோ பெருசாக கார்ஸ் இருக்குன்னு சொல்லி. அன்னைக்குள்ள கார்ஸ், அன்னைக்கு நமக்கு வந்து கரகாட்டக்காரன் மூவியில் தான் நம்ம இவ்வளோ பெரிய காரை வந்து என்னுடைய நாளத்தில் நம்ம பார்த்துருப்போம். அப்போ அந்த காலகட்டத்திலேருந்து கார்ஸ் வந்து கொஞ்சம் கூட சின்னதாகி ஸ்டீல் பம்பர்ஸோட, மெட்டல் பம்பர்ஸோட, அந்த ஒரு 3 பாக்ஸ் டிசைனில் காருன்னா ஒரு ஷேப்பில் இருந்து, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கூட மெச்சூர் ஆகி பிளாஸ்டிக் பம்பர்ஸோட அது இன்னொரு ஷேப்புக்கு வந்தது. இப்போ உண்மையில இங்கேருந்து இவால்வ் ஆகி இது இன்னொரு எவல்யூஷன் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அதான் இப்போ நேரமாக டைம்லெஸ் டிசைன்ஸ் கொஞ்சம் ஸ்கோடா ஃபோக்ஸ் இல்லை, டைம்லெஸ் டிசைன்ஸ் எல்லாம் நேரமே ஏகப்பட்டது இருக்கு. அதுக்கு இடையில 1-2 கார்ஸ் இப்படி இருக்கு இல்லை. இனி மேபி இப்போ டெஸ்லா இன்ஸ்பயர் பண்ணி கொஞ்சம் டிசைன்ஸ் வரும், அதெல்லாம் அந்த மினிமல் லுக்கில் இருக்கு. மற்ற கார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இல்லை. அதான் லவுடாக இந்த டைம்லெஸ்ன்னு உள்ள கான்செப்டுக்கு இங்கே ஸ்கோப் இருக்காது. இப்போ டைம்லெஸ்ன்னு சொல்ல போனால்
நம்ம 2000லேருந்து 2017 பீரியடுக்குள்ளே 7-8 மாடல்ஸ் நம்ம டக்குன்னு சொல்ல முடியும் இல்லை, எல்லாமே எதிர்பார்க்கவில்லை யாருமே அந்த மாதிரி கார்ஸ் வேணும்னு சொல்லலை. டிசைன் ஃபீச்சர்ஸ் தானே. அப்போ இதுதான் இந்த செல்டாஸோடது. நம்ம வீடியோவில் நீங்கள் டீசல் பார்த்துருப்பீங்க, பவர் ட்ரெயின் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கானது ஒன்று அப்படி வந்திருக்கும். எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹைப்ரிட் கொண்டு வராது ஒரு குறை தான். நம்மளுடைய நெகட்டிவ்ஸில் நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். டீசல் நல்ல மேட்சிங். நாங்கள் ஸ்பெஷலாக கேட்டோம், முந்தின நாள் நைட்டு சண்டை கட்டி தான் நாங்கள் டீசல் வேணும்னு வாங்கினோம். ஏன்னா நம்மளுடைய ஜாகிரஃபியில் டீசல் பையர்ஸ் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, அதனால தான் டீசல் வாங்கினோம். ஆனால் நாங்கள் வந்து நான் அந்த டைம் ப்ரெஷர்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நாங்கள் வந்து நானி அதில் அந்த வீடியோ ஆன்சன் போட மிஸ் பண்ணியிருந்து அந்த கிலோமீட்டர் அது இதில் போடு அந்த அதை நாங்கள் அவசரத்தில் அன்றைக்கி எடிட் பண்ணதுனால. அது எவ்வளோ கிலோமீட்டர் ஒன்று எடுப்பியா? டீசல் எவ்வளோ ஓடி வந்து 171 171 கிலோமீட்டர் சொல்லும்போது நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்த அந்த இடத்துல ரீசெட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அது எப்படின்னா, நாங்கள் வந்து பயங்கர கோல்டு அன்னைக்கு முந்தின நாளைக்கு வந்து அவங்க 7 மணிக்கு ஷார்ப்பாக என்ன பண்ணாங்க, ஃப்ளாக் ஆஃப் இருக்குன்னாங்க. கியா எப்போவுமே தெரியும் ஃப்ளாக் ஆஃப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போன இடத்துல 2-3 இடத்துல ஃப்ளாக் ஆஃப் பண்ணலை, நம்ம விருப்பத்துக்கு நம்ம வந்தோம். இது ஃப்ளாக் ஆஃப் பண்ணணும்னு சொன்னதுனால நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடாம ஃப்ளாக் ஆஃபில் பங்கெடுத்து ஹோட்டலில் ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு ஹோட்டலுக்குள்ள வண்டியை விட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 7:45 மாதிரி தான் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். வந்து இந்த லொக்கேஷன் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரிப் மீட்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அந்த தும்கூர் ரோட்டில். நம்ம நிறைய தடவை ட்ரைவ் பண்ண அந்த ரோடு தான். அங்கே ட்ரைவ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி நானும் டேனி அங்கே போனோம். நந்தி ஹில்ஸ் கிட்ட அந்த மல்பரி ஷேட்ஸ் ஒரு ஹோட்டல்லாம் உண்டு, நம்ம இதுக்கு முன்னே ஸ்டே பண்ண இடம். அந்த ப்ரெஸ்டீஜ் எல்லாம் தாண்டி அங்கெல்லாம் போய் யூட்டர்ன் அடிச்சுட்டு எல்லா டைப் ரோட்ஸ் நீ அன்றைக்கி 9S போட்டு கட் பண்ணி ஓட்டினல ரோடு அங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதில் ஒரு கமெண்ட் இருந்து பார்த்தியா, நானும் ஜிஎஸும் பேசிகிட்டு இருந்த நேரம் நீ நல்ல டைம் உனக்கு இருந்ததுனால அந்த ரோடெல்லாம். ஏன்னா அங்கே கொஞ்சம் ஃப்ளெக்ஸி ரோட்ஸ் எல்லாம் இருந்து அங்கெல்லாம் போட்டு நல்லா புஷ் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் ஜம்ப் பண்ணி எல்லாம் பார்த்து திருப்தியாக தான் வண்டியை கொண்டு கொடுத்தோம். கடைசியில் 60 கிலோமீட்டர் மிச்சம் இருக்கும்போது டிடியில் மிச்சம் இருக்கும்போது கொண்டு கொடுத்தோம். கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அது டே 5 எல்லாருமே வீட்டுக்கு போகிற மூடில் இருக்காங்க. யார்? இந்த ஆர்கனைசிங் டீம். நம்ம மார்த்தான் நம்ம அருமலையில் இருந்த ஒரு பையன் தான் இந்த கார்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த பர்சன். அவங்க இனி நடக்காது, ஏன்னா எங்களுக்கு பெட்ரோல் வேணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் நாங்கள் வைந்த பண்ணியாச்சு. அங்கே ஒரு 2 பேஸ்மெண்ட்டுக்கு கீழே ஒரு பார்க்கிங் இருக்குது. எல்லாமே கொண்டு விட்டு இவங்க எல்லா வண்டிக்கும் லாக் எல்லாம் க்ளோஸ் பண்ணி இது மாதிரி டேட்டா வேணுமே எல்லா வண்டிக்கும். இல்லை எங்களுக்கு பெட்ரோல் ஓட்டி தாங்கணும், எங்கள் வீடியோவில் 10 நிமிஷம் கேப் வச்சுருக்கோன்னெல்லாம் சொல்லி சண்டை கட்டி பெட்ரோல் இல்லாத ஒரு செல்டாஸை பெட்ரோல் அடிக்க அங்கே ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஷெல் பங்குக்கு போய் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்து ஒரு மணி நேரம் நம்ம காத்து நின்று தான் வண்டி கிடச்சி. திருப்பி நாங்கள் அங்கேருந்து என்ன பண்ணோம், அதே ஹோட்டலில் இருந்து டாஜிலேருந்து திருப்பி நாங்கள் அங்கே போனோம். நம்ம டும்கூர் ரோட்டில் நம்ம யூஸ்வலாக யூட்டர்ன் அடிக்கிற 39 கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம யூட்டர்ன் அடிக்கிற அந்த இடம் 73 கிலோமீட்டர். அதான் அந்த டிஸ்டன்ஸ். அது வரைக்கும் நம்ம டர்போ பெட்ரோலை ஓட்டணும். 160 PS 253 நியூட்டன் மீட்டர். இப்போ நான் வந்து ஒரு டீசல் லவர். டீசலோடைய லீனியாரிட்டி எனக்கு பிடிக்கும், டீசலோடைய டார்க் எனக்கு பிடிக்கும். எனக்கு கண்ட்ரோல்டாக ஓட்டுறதுக்கு டீசல் 2-3 விஷயங்கள். இது நான் என்னோட பர்சனல் விஷயம் சொல்கிறது. இதுக்கும் என்னோட ரிவ்யூஸ் நான் உண்மையை தான் சொல்லுவேன், ஆனால் இது என்னோட பர்சனல் விஷயம். டீசல் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறதுனால என்னுடைய கண்ட்ரோல்டு டிரைவிங்கு டீசல் எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணும். இது நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? டீசலுக்கு கொஞ்சம் வெயிட் இருக்கும் டீசல் இன்ஜினுக்கு. இப்போ நான் காம்பஸ் எல்லாம் ஓட்டும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணி ஓட்டுவேன். நம்ம C5 வந்து அந்த என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் அந்த சேசிஸோடைய அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்து சில நேரம் நம்மளை கட் பண்ண சம்மதிக்காது. கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லாக கட் பண்ணுவேன். இதுதான் நான் சொல்ல வர விஷயம். நான் ஆக்சலரேட் பண்ணுறதை தாண்டி அது என்ன பண்ணாது, போகாது, அண்டர் பவர்டாக இருக்காது. டீசலோடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அது இந்த தேவைக்கு தான் இருக்கு. தேவைக்கு தான். அது இந்த சேசிஸ் கூட கரெக்டாக பிளெண்ட் ஆகிருக்கு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ ஆஸ் அ டிரைவர் எனக்கு இருந்த இது நான் கிரிட்டிக்காகவே பேசலை, டிரைவராக சொல்கிறேன். இந்த சேசிஸுக்கு இந்த பவர் அண்ட் டார்க் வந்து ஹோல்டு பண்ண முடியுமா, இல்லை இது வந்து இதை தாண்டி போகுமான்னு. ஏன்னா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஹிண்டேயோடைய பழைய சேசிஸால் இந்த என்ஜினை ஹோல்டு பண்ண முடியாது. லக்கிலி இந்த சேசிஸ் வந்து அதுக்கும் கண்ட்ரோல்டாக இருந்தது. டீசல் அப்சல்யூட்லி அஜைலாக இருந்தது, ஏன்னா அதோடைய வெயிட்டும் அதோடைய சஸ்பென்ஷன் இருந்து போன ஃபீலிங் இருந்தது. இது ஒரு மேபி ஒரு 50-60 கிலோகிராம்ஸ் வந்து அந்த என்ஜினும் வெயிட் கம்மி, ஆல் அலுமினியம் என்ஜின். அந்த என்ஜின் உட்காரம்பு டிஃப்ரென்ஸ் இருந்து
ஒரு சர்ஜ் ஆக்சலரேஷன்னா ரேப்பிட் ஆக்சலரேஷன். டிசிடி வேற. டீசல் இந்த பேக் டு பேக் டிரைவ் பண்ணாலே அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது சும்மா சீறி பாஞ்சு போகுது. அதாவது சூப்பர் ஃபாஸ்ட். அதுதான் அந்த என்ஜினோடைய ஒரு அந்த 100 வாரது டீசல்ல வாரதுக்கு இதுல வர இது நோட் டைம்ல அதுக்கப்புறம் 100க்கு அப்புறம் டீசல் இன்னும் லேசி ஆகுது. இது 100க்கு அப்புறம் 170 வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சலரேட் பண்ணது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 130 ஆச்சான்னு நம்ம பார்க்கறதுக்குள்ள அது 150 கிராஸ். என்னன்னா ஒரு 130 ரேஞ்சில் இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு அழுத்தி அப்படின்னா ஒரு ஹாஃப் ஆக்சலரேஷன் கூட இல்லை, சவுட்டி ஒரு 2 செகண்ட்ல இப்படி டீசல் அவ்வளோ டைம் எடுக்கும். அப்படி டீசலையும் பெட்ரோலையும் ஈக்குவலி ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த சேசஸில் கண்ட்ரோல் இருக்குது. நாங்கள் அதை என்ஜாய் பண்ணி தான் ஓட்டினோம். ஆனால் எனிடே டீசல் இஸ் டீசல், அதில் மாற்று கருத்து இல்லை. க்ரூசிங்குக்கு டீசல் தான், க்ரூசிங்க்கு இது. ஆனால் பவர் அண்ட் டார்க்கை எக்ஸிபிட் பண்ணி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த பெட்ரோல் அந்த சேசிஸால் ஹோல்டு பண்ண முடியும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஆஸ் அ கிரிட்டிக்காக சொன்னாலும் இப்போ ஆஸ் அ கார் லவராக எனக்கு டீசல் பர்சனலி பிடிக்கும். ஆனால் நான் இந்த பர்சனல் லைக்கை வந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஹைவேஸில் இப்போ ஜெர்மன்ஸ் அந்த பக்கம் இருக்காங்க, ஜெர்மன்ஸ் அளவுக்கு உங்களுக்கு இதை ஓட்ட முடியுமான்னு கேட்டால் ஓட்ட முடியும். ஜெர்மன்ஸில் நான் டீசலில் சொன்ன ஒரு கம்போஷர் இருக்கும். இப்போ நான் டீசலில் முதல்ல சொன்னேன் ஒரு கம்போஷர், அது ஜெர்மன்ஸில் அவங்களுடைய சேசி அவங்களுடைய அந்த இன்ஜினியரிங். ஆனால் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நான் அதான் நினச்சி பார்த்தேன். நான் முதல்ல 1.4 2019 ஓட்டினதுக்கும் 2025 நம்ம ஓட்டுற 1.5 டிஜிடிஐக்கும் அந்த சேசிஸுக்கும் ஸ்டியரிங்க்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் வெயிட்டே இல்லை, நல்ல லீனியராக இருக்குது. ஸ்டியரிங்கில் லைஃப் இருக்குது, மெயினாக பிரேக்ஸ் நல்லா இருக்குது. அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நெக் டு நெக்காக வந்து தொட்டு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். என்னோடையும் நல்லா என்ஜாய் பண்ணது டேனி அன்னைக்கு அந்த பெட்ரோல் ஷேப்பு தான் பிடிக்கல. டேனி அன்னைக்கு வந்து திருப்பி வரும்போது ஹைவேல போட்டு ஒரே விரட்டு. ஏன்னா டேனி கொஞ்ச நாள் தாண்டி ஒரு மீடியா டிரைவ் வந்தது இல்லை. அதாவது ஒரு ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தேன். எப்படின்னா பேக் ஆஃப்டர் ஏ பாஸ் அப்படின்னு. இன்சல்ட் இல்லடா, இது நல்ல விஷயம். வெக்கமா இருக்கு. அப்படி நாங்கள் அதையும் ட்ரை பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ரிவ்யூவில் நம்ம இனிமேல் ஊரில் டீலர்கிட்ட வாங்கி நம்ம அதோடைய எல்லா விஷயங்களும் பெட்ரோலும் ஐவிடியும் பண்ணணும். இன்னொன்று இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் இருக்குது, அதனால் நம்ம Q&A வீடியோவில் பண்ணணும். ஆனால் பீப்புளுக்கு இன்னும் ஸ்டில் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. அதுக்கு ரீசனு நாங்கள் இனி அடுத்து பேச போகிற சியரா வர்சஸ் சஃபாரி. சஃபாரி இல்லை, செல்டாஸ். சியரா வர்சஸ் சஃபாரி வந்து சஃபாரின்னு சியரா வர்சஸ் செல்டாஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து, ஏன்னா நான் அடுத்த டாபிக் பேசணும்னு சொல்லக்கூடியது என்னுடைய பிரெயினில், அதாவது நம்ம டிசிடி மாதிரி இதில் நின்னது. அது எப்படின்னா ப்ரீ செலக்டில் நின்னது. கம்பேரிசன் இந்த சென்ஸ் என்னன்னா ஒரே செக்மெண்ட்டில் தான் இருக்குது. நான் இதுக்கு இன்ட்ரோவே அதில் பேசியிருப்பேன். மொத்தம் 11 வண்டி இருக்குது. பீப்புள் வாங்குறதுக்குன்னு யோசிச்சா ஒரு சைடில் யோசிச்சா வந்து ஃபியூல் எக்கனாமி ஒரு சைடில் இருக்குது, டீசல் ஒரு சைடில் இருக்குது, ஒரு சைடில் வந்து டாட்டான்னு உள்ளக்கூடிய இமேஜ் இருக்குது, ஒரு சைடில் கார் ஆஃப் த இயர் அவார்டு வந்து விக்டரிஸ் வாங்கிருக்கு. இப்படி இதுக்குள்ளே கிடந்து இனி ஒரே குழப்பம்தான். இங்கே பார்த்தா கிரெட்டா வந்து பெஸ்ட் செல்லிங்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுற டொயோட்டா வேற இருக்குது பெஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்படி பீப்புள் எங்கே கண்ணை மூடிட்டு தொடணும்னு உள்ள கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வேறு. வெரி ரீசென்ட்லி நான் ஒரு கன்சல்டிங் கால் எடுத்தேன். நான் அதோட சொல்லிட்டு இதை கனெக்ட் பண்ணுறது நல்ல விஷயம். எப்படின்னா அவருடைய பியர் குரூப்ஸில் அவரோட ரிலேட்டிவ்ஸுக்கு அவர் தான் கன்சல்டன்ட் தான் எத்தனை வருஷமா தெரியுமா. ஆனால் அவருக்கு வந்து ஒரு கார் செலக்ட் பண்ணுறதுல ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சு. அது வரும். இப்போ நம்மளுடைய சில இன்ட்ரெஸ்ட் இருக்கிற போர்ஷனில் பீப்புளுக்கு ஈஸியாக ஐடியா கொடுப்போம் இல்லையா, ஈஸியாக நம்ம அது எப்படி இது இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளும் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஒரு குழப்படி வரும். அப்போ அவர் பேசும்போது முதல்ல அவர் சொல்லிட்டாரு, நானும் கார்ஸை வந்து இவ்வளோ நீங்கள் சொல்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில் இந்தந்த பீரியடெல்லாம் நான் பார்த்தவன், இது எனக்கு 4வது 5வது காரு, ஆனால் நான் வந்து டீம் பிஎஸ்பி மாதிரி எல்லா ஃபாரம்லேயும் ஆக்டிவாக இருக்கேன். ஆனால் எனக்குன்னு ஒரு டெசிஷன் எடுக்க வரும்போது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. அதுக்கு ரீசனே இவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற விஷயம். இப்போ இந்த இவ்வளோ கூட்டத்தில் இருந்தோம், சியராவையும் செல்டாஸையும் பிரிச்சுட்டு வந்தால் திருப்பியும் கன்ஃபியூஷன். இங்கே என்னன்னா சியரால ஒரு பயங்கர எமோஷன் இருக்கு, செல்டாஸ்க்கு அந்த எமோஷன் கொஞ்சம் லோவாக இருக்கு. கொஞ்சம் இல்லை சியரால என்ன விஷயம்னா எங்கே பார்த்தாலும் சியரா சம்பந்தமான டேட்டா வந்துட்டே இருக்கு.
இல்லை நம்ம இன்னொன்று இதில் யாரெல்லாம் பீப்புள் பார்த்தோமோ எல்லாரும் இதுதான் கேட்டாங்க, சியராவா செல்டாஸா. கண்டிப்பாக நாங்கள் வந்து ஹோட்டலுக்குள்ளே செக்இன் பண்ண போகிறோம், ஒரு பைலட் வர்றாரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட். ஒரு பைலட்னு கடைசி தான் சொன்னார், அவரும் சியரா புக் பண்ணி 70,000 பேரில் அவரும் ஒருத்தர். அவர் அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயே நம்ம பார்த்தோம், அவர் அப்போ செக் அவுட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவரும் அதே தான் சொல்கிறாரு, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது இன்றைக்கும். அவர் உட்கார்ந்ததுக்கு நேர பின்னாடி தான் செல்டாஸை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அந்த டென்ட்டுக்குள்ளே, அந்த முந்தின நாள் ஈவெண்ட்டுக்கு. அப்போ நான் சொன்னேன், நம்மளோட டிரைவ் ரிவ்யூ, நாங்கள் அப்போ ட்ரைவ் பண்ணலை, இன்னும் சின்ன டிரைவ் தானே எடுத்தோம், நம்ம ஃபுல் ரிவ்யூ முடிக்கலை, வீடியோவில் பாருங்கள். அப்போ எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ இங்கே ஏன் வந்ததுன்னா, டாட்டாவுடைய அந்த பெட்ரோல் இன்ஜின் உள்ளே வந்தது வரைக்கும் தான். இப்போ நீ லுக்ஸ் வந்து ஒரு சைடு இருந்தாலும் இந்த ஹைப்பரியான் தான் இங்கே மேட்டர்ஸ். இந்த ஹைப்பரியான் இங்கே வரலன்னா நம்மளை மாதிரி என்ஜினியரிங் ஃபோக்கஸ்டாக நம்ம வந்து இது மோசம் இது நல்லதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஹைப்பரியான நம்ம மோசம்னு சொல்லியிருந்தானே இந்த கம்பேரிசனை நம்ம பீப்புளுக்கு வந்திருக்காது. இப்போ ஹைப்பரியான் நல்லா இருக்குன்னு நம்ம சொன்னோம், அப்போ சியரா வாங்கலாம். இங்கே வந்து செல்டாஸுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்ஜின்ஸ் நம்ம டெஸ்டட் அண்ட் ட்ரைட், அப்போ செல்டாஸ் எப்படி வாங்கலாமா இல்லை சியரா வாங்கலாம்? அதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம வந்து போன பாட்காஸ்ட்டில் சியராயை பற்றி பேசுனது, பாட்காஸ்ட்டில் எல்லா வீடியோஸ்லையும் ஹைப்பரியான் தான் ஹைலைட். அப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு இப்போ என்ன இருக்குன்னா, மோட்டோ வேகன் வந்து சியராயை பெஸ்ட்டு கார்னு சொல்லியாச்சு, வாங்கலான்னு சொல்லியாச்சு. அது எந்த இப்போ அது என்ன ஸ்டாண்டில் இருக்கு? இல்லை, அது எப்படி நான் அதை தெளிவாக பேசணும். நம்ம வந்து மோட்டோ வேகன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸான் வந்த புதுசில் இன்டர்நெட்டில் எப்படி இருக்குன்னா, விஸ்டா அண்ட் போல்ட் வென்ட் டு அ ஜிம், காட் சம் ஸ்டீராய்ட்ஸ், கேம் ஆஸ் அ நெக்ஸான். இது வந்து இந்தியாவுடைய டாப் பீப்புள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. நம்மளுடைய மென்டாலிட்டியும் அப்படி தான் இருந்தது. இப்போ நான் ஃபஸ்ட்டு நெக்ஸான் ஓட்டும்போது என்ன இம்ப்ரெஸ் பண்ண விஷயம், அதோடைய ரைட் குவாலிட்டி, அதோட டேங்க் லைக் ஃபீலும். உண்மை சொல்ல போனால் புண்டோக்கு அப்புறம் ஒரு டேங்க் லைக் ஃபீல் வந்து அந்த பீரியடில் எனக்கு தோணுனது வந்து நெக்ஸான். இதில் ஏதோ ஒரு ஒரு அதுதான் டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் 5 ஸ்டார் ரேட்டிங் சோக்கால்ட் ஆச்சு. ஆனால் அதில் நான் ஒரு விஷயம் அடிக்கடி யோசிப்பேன், இது கார்னர் இதுக்கு பத்தாது, இது கார்னரில் இது ஸ்டேபிள் கிடையாது. இப்போ நம்ம ஓட்டுற ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, நம்ம ஃப்ரீயாக ஓட்டுற ஒரு கட்டுக்கெல்லாம் இது பிரேக் அடித்தா டில்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்தது, நிறைய கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், கார்னர் பிரேக்கிங் கண்ட்ரோல் எல்லாம் நீங்கள் நெக்ஸானை ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த பிரேக்கிங்கில் பிரேக் டிஸ்க் வைப்பிங், அது நிறைய ஃபீச்சர்ஸ், அதில் ஒரு 7-8 ஃபீச்சர் அடிஷனலாக ஆட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு த பீரியடில், அந்த சேசிஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. எனக்கு அதில் நிறைய விமர்சனங்களில் நான் வைக்கிற ஒரு விமர்சனம் அதோட பெட்ரோல் இன்ஜின் வாங்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச நான் பெட்ரோல் இன்ஜின் நீங்கள் வாங்காதீங்கன்னு எல்லார்ட்டையுமே அன்னையிலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் வாங்க போகிறவங்கள பிடிக்கிறது கிடையாது. நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு நம்ம யாரையும் தடை பண்ண முடியாது. என்கிட்ட கேட்டால் நெக்ஸான் மேக் சென்ஸ் வித் டீசல்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃப்ரேஸை நான் கொஞ்சம் வருஷமாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ஹைப்பர் ஏன்னா வாங்காதீங்கன்னு நான் இப்போ சொல்கிற லெவலில் இல்லை. ஏன்னா டாட்டா மாதிரி அவங்க வந்து ஐஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இல்லை என்ஜினியரிங்கை கட் பண்ணிக்கிட்டு அவங்க அப்படி ஈவிக்கு போனாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் இருந்த எனக்கு இல்லை நம்மளும் இப்படி தானே பேசிகிட்டு இருந்தோம். சடனாக இந்த என்ஜின் வந்து அவுட் ஆஃப் நோவேர், யாரும் எதிர்பார்க்கல. நம்ம இதோட அடுத்த பார்ட் இந்த செக்ஷன்லேயும் ஹேரியர் சஃபரில் தான் பேசுவோம். யாரும் எதிர்பார்க்காத ஒரு என்ஜின் அவுட் ஆஃப் நோவேரில் ஒரு பியூட்டிஃபுல்லி பேலன்ஸ்டு என்ஜின். என்ஜினியரிங்கில் அவ்வளோ வேலை இருக்குது. அதோட இன்டர்னலி விஷயங்களை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இங்கே ரேஞ்ச் ரோவரில் இதே என்ஜினோடைய பிக்கர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. அது அப்படியே கட் ஷார்ட் பண்ணப்பட்ட ஒரு என்ஜினியரிங் ப்ராடக்ட் அது. இப்போ நீங்கள் என்கிட்ட செல்டாஸா சியராவான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதில் ஒரு தயக்கம் உருவாக்குறதே அதில் இருக்கக்கூடிய இனிஷியல் நிகில்ஸ் தான். இப்போ நம்மளுடைய டெஸ்ட் ட்ரைவ் கார்ஸ்லேயே நம்ம பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நம்ம போன பாட்காஸ்ட்லேயும் சொன்னோன்னு நினைக்கிறேன், ஒரு பூட்டு லைட்டு பாதி எரிஞ்சுன்னு ஒரு வெஹிக்கிள். இந்த மாதிரி நிகில்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்லி பேக்டு இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மஹிந்திராவெலாம் டாட்டாக்களாக நம்ம எதிர்பார்ப்போம். அது ஒரு 6 மாதம் போர்ஷன் தாண்டினதுக்கப்புறம் அது செட்டில் ஆகும்னு நம்ம எதிர்ப்போம். அந்த ஒரு கேப்பை தான் எனக்கு இதில் கம்பேரிசனில் சொல்ல முடியும். மற்றபடி ஏன்னா ரெவோட்ரான் 1.5 நம்ம ஓட்டலை, டீசல் டெஸ்டட் அண்ட் ரைட் ஆல்ரெடி உள்ள கிரெயில் டீசல். ஹைப்பரியானும் டார்க் கன்வெர்ட்டரும் கண்டிப்பாக வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிற விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் செல்டாஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா செல்டாஸுக்கு அவங்களுடைய கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் கூட வந்ததுன்னா செல்டாஸை வந்து கொஞ்சம் கூட நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வாங்கலாம்.
சியராவை வந்து நீங்கள் மேபி கொஞ்ச நாள் தாண்டி யோசிச்சு வாங்குங்க. அதாவது ரொம்ப பர்டிகுலர்லி ரிலையபிலிட்டி, ரொம்ப பர்டிகுலர்லி சர்வீஸ் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம வாங்காதீங்கன்னு சொல்கிற லெவலில் இருந்து மாறியாச்சு. இதை தான் நாங்கள் கொஞ்ச நாளைக்கா டாடா மோட்டார்ஸோடைய ப்ராடக்ட்ஸ் வந்து பெட்டர் பெட்ரோல் என்ஜின்ஸை டிசர்வ் பண்ணுது. நம்ம வாட் இஃப்ல பேசியிருந்தோம். இப்போ பாருங்க நெக்ஸானுடைய என்ஜினை உடைக்கி இது பெட்டர்னு ஆயாச்சுல்ல. அப்போ இவ்வளோ நாளைக்கு நம்ம சொன்னது கரெக்டு தானே. இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்க, ஹைப்பரியான் என்ஜினை எடுத்து எங்கே கொண்டு வைக்க சொல்கிறாங்க தெரியுமா? டியாகோல வைக்க சொல்கிறாங்க. ஆல்ட்ரோஸ் இதை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தேன். ஆல்ட்ரோஸோட ஐ டர்போ நீங்கள் யாராச்சும் ஓட்டுனீங்கன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சேசிஸுக்கு ஏன் இப்படி ஒரு என்ஜின் இருக்குன்னு தான் நம்ம கேட்போம். இப்போ நார்மலி என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் ஹைப்பரியான் இங்கே வைங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுதான் பாயிண்ட். அதில் இன்னொன்று ஒரே ஒரு இதுதான். இப்போ இதே மாதிரி லான்ச் ஆன ஒரு ப்ராடக்ட் தான் தார் ராக்ஸ். நம்மளும் ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஓட்டின ரோட்ஸு ட்ராக்ல ஓட்டி கொச்சியில் நல்ல நமக்கு அப்படி ஒரு இம்ப்ரெஷன் இருந்து அடுத்தது சேஞ்ச் ஆச்சு. அப்போ இதே மாதிரி தான் ஹியூஜ் புக்கிங்ஸ் வந்து ராக்ஸுக்கு வந்தது. பேசிக்கலி அந்த பிஆர் ஆக்டிவிட்டி 1,86,000 புக்கிங்ஸ். அப்போ அவ்வளோ ஐபால்ஸ் கிடைக்குது, அவ்வளோ பேர் பார்க்காங்க. ஆட்களுக்கு அவங்கள அறியாமலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அது என்ன இவ்வளோ ஹைப் இருக்குது, நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கிடணும். அப்போ அப்படி ஒரு இது இருக்குது. இப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆக தொடங்கியாச்சு நிறைய இடத்துல. ஏன்னா நிறைய பேர் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நிறைய பேர் கார் லைக் நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் பழைய லேடர் ஆன் ஃப்ரேமை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர் லேடர் ஆன் ஃப்ரேம். அதுக்கு மோனோகாக்ஸையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, மோனோகாக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ அதே மாதிரி ஒரு ஹைப்பு தான் இப்போ சியராய்க்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அது இப்போ மேபி கொஞ்ச நாள் கழிஞ்சு அது மாறும். சியரா கண்டிப்பாக நல்ல செல்லாக போகிற ஒரு ப்ராடக்ட் தான். நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அதில் ஒரு ஃபெயிலியர்ஸ் எதுவும் இல்லாமல் அதில் இந்த சின்ன சின்ன நிகில்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி போயிட்டாங்கன்னா ஆஸ் அ ப்ராடக்ட் அது கண்டிப்பாக நல்லா தான் வரப்போகுது. அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா பெட்டரான ஒரு அட்மாஸ்பியரில் பில்டு, சானந்த் ஃபேக்ட்ரியில் பில்டு பண்ணுறாங்க. அவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே பிரச்சனை ஒரு பாட்டில் நெக்குக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நிற்குது. எங்கேன்னா அந்த பாட்டில் நெக் எங்கே இருக்குதுன்னா சர்வீஸ் சென்டரில் இருக்குது. ஆல்ரெடி மாதம் 50,000 வண்டி வச்சு நம்ம இது பேசுனது 3 வருஷத்துக்கு முன்னே இவங்களுடைய சேல்ஸ் ஸ்டார்ட் ஆன போதே இவங்களுடைய சர்வீஸ் சென்டரால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ உங்கள்கிட்ட 15 பேர் இருந்தால் நீங்கள் இதை 30 பே ஆக்கணும். இப்போ நீங்கள் 30 பேரில் ஒரு செட்டப் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் 100 பே ஆக்கணும். ஏன்னா 30 வச்சிருக்கிற செட்டப் 100 பே ஆக்க வேண்டிய இடத்துக்கு அது க்ரோ ஆயிரும். ஆனால் மல்டிபிளாக க்ரோ ஆகுது. நான் ரீசெண்டாக வந்து எங்கே ட்ராவல் பண்ணும்போது எங்கே பார்த்தாலும் நெக்ஸான் ஒரு ஸ்டோரி சொன்ன தெரியுமா? ட்ரிவாண்ட்ரமில் தானே போன பாட்காஸ்ட். எங்கே பார்த்தாலும் நெக்ஸான். அப்போது இந்த 22,000 30,000 20,000 யூனிட்ஸ் நெக்ஸான் விற்கிது. அதுக்கு கூட இந்த நம்பர்ஸும் வரும்போது மேபி நெக்ஸானுடைய சின்ன ஷேர் அது தூக்கும், அது வேறு விஷயம். பாட்டில் நெக் இருக்கிறதே இவங்க சர்வீஸ் சென்டரில் தான். இவங்க சர்வீஸ் சென்டரை அதாவது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு டீலர் ஆல்ரெடி ஃப்ளரிஷ்டாக இருக்காங்களா, அவங்கள்ட்ட ஒரு நோட்டீஸ் பீரியட் மாதிரி கொடுத்து சொல்லணும், இவ்வளோ பீரியடுக்குள்ளே நீங்கள் ஒரு இடத்த ஃபைன் பண்ணுங்கள், அந்த இடத்துல நீங்கள் ஒரு 10 பேக்கான ஒரு செட்டப்பை பண்ணுங்கள். அவங்க பண்ண விரும்பலையா இன்னொரு டீலரை வந்து சர்வீஸுக்குள்ளே இருங்க. 3 இயர் செட்டப் தான் வேணும்னு அவசியம் இல்லை, 2 இயர் செட்டப் போதும். ஸ்பேரும் சர்வீஸ் வச்சு யார் வேணாலும் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ண பீப்புள் ரெடியாக இருப்பாங்க. சர்வீஸை போட்டு டப்புன்னு வேலையை முடிச்சு 1 வருஷ பீரியடுக்குள்ளே அவங்க இப்போ இருக்கிறது ×2 இல்லை ×3க்கு பண்ணலைன்னா அது இது மாதிரி இல்லை, பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஏன்னா இந்த என்ஜின்ஸ் எல்லாம் கிரிட்டிக்கலான என்ஜின்ஸ். இதில் அவ்வளோ என்ஜினியரிங் இருக்குது. ஹைப்பர் இயான் வேறு, ரிவோட்ரான் வேறு. ரிவோட்ரான லோக்கல் மெக்கானிக்கும் பார்க்கலாம், இதை யாரும் பார்க்க முடியாது. அப்போ இதில் சர்வீஸ் பண்ணனாலும் இப்போ ஒரு ஒரு ஃபியூயல் பம்பில் ஒரு இஷ்யூ வருது, இல்லை ஒரு இன்ஜெக்டரில் ஒரு டிஐ இது இன்ஜெக்ஷன் இஷ்யூ வருது. இதெல்லாம் ஒரு பேட்சில் வந்ததுன்னா அந்த பேட்சில் இருக்கிற தூரம் போட்டு நம்ம புதுசு வைப்போம். இல்லை இப்போ அவங்க இந்த டிசிஏல இந்த மாதிரி தான் ரீப்ளேசிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அந்த டைம் ஆகும். கியர் பாக்ஸில் ஒரு பிரச்சனைனா 1 மாதம் வண்டி உள்ள கிடக்கும். அந்த 1 மாதம்னா மிச்ச வண்டிக்கான ஸ்பேஸை ஆக்கியபை பண்ணி பிரச்சனையாக அது உருவாக்கிட்டு இருக்கு. அப்போ அது சால்வ் பண்ணாங்கன்னா இது ஒரு கிளியர் ஷாட் வின்னர், அதில் டவுட்டே கிடையாது. சியரா வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த செக்மெண்ட்டை ஆன் ஃபயரில் வைக்க போகுது, டவுட்டே இல்லை. போஸ்ட் பர்ச்சேஸ் என்ன நடக்க போகணுள்ளது தான் இங்கே ஃபேக்டர். அதுக்கு வந்து அவங்க சர்வீஸ் அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க பீப்புளை. ஏன்னா இது வரைக்கும் நெக்ஸான் வாங்கின பையர்ஸ் கிடையாது. இது நெக்ஸான் வாங்கினதில் 3/4 பேரும் ஃபர்ஸ்ட் ஜென் கார் பையர்ஸ். அவங்க அந்த சேஃப்டி ஃபோக்கஸ்ட்டை வாங்கினவங்க அடிக்கடி அழுது ஒரு ரீல்ஸ் போடுவாங்க. நேற்றுக்கு ஒரு ரீல் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது, ஒரு லேடி ஒருத்தங்க இந்த மாதிரி. இது என் நம்பர் ஆஃப் நம்ம பார்த்தாச்சு, அதனால் நம்ம அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இது அவங்களோட ரொட்டீன். இந்த செக்மெண்ட் வேற. இந்த செக்மெண்ட் நிறைய பேர் எல்லாரும் அப்கிரேட் பேசின எல்லாரும் அப்கிரேட் தான் வாங்குறாங்க. அப்போ அது மட்டும் இவங்களுக்கு ஒரு இது. அப்படி பார்த்தா 90% வந்து அவங்க வந்தாச்சு. அந்த 10% தான் இங்கே டிசைடிங் ஃபேக்டர். அது வந்து வரணும்.
இவங்களோட அட்வான்டேஜ், கியாவுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மெக்கானிக்கல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டெஸ்டட் அண்ட் ட்ரைட். அதாவது அவங்களோட யூஐ ஆகலாம், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஆகலாம். இவ்வளோ வண்டி இவ்வளோ நாள் நடந்திருக்கு, ஒரு வண்டியிலையும் லைட் இஷ்யூ இல்லை, ஒரு இஷ்யூ இல்லை. அப்போ அதுதான் மேட்ரு. என்ஜின்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது, அதுதான் அது டிஃப்ரென்ஸ். ஆனால் சியராவை நீங்கள் வாங்காதீங்கன்னு நம்ம யாருக்குமே சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. ஏன்னா இதில் நெக்ஸான் நம்ம சொன்ன மாதிரி, நான் அது ஓப்பனாகவே சொல்கிறேன், நெக்ஸான் வாங்கணுமா நீங்கள் டீசல் வாங்குங்க, நெக்ஸான் பெட்ரோல். அதுலேயும் நெக்ஸான் பெட்ரோலை வந்து 80% நான் பெங்களூர் சிட்டியில் இருக்கிறேன், சென்னை சிட்டியில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு லாஜிக்கே இல்லை. அது அவ்வளோ ஃபேட்டான காருக்கு அந்த பெட்ரோல் இன்ஜின் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம வேலை அதுதானே. இப்போ நான் ஒரு கன்சல்டிங்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை நான் பண்ணுறேன், ஒருத்தங்க கிட்ட நான் சொல்லணும்னா நான் நியாயமாக தானே சொல்லணும், இல்லையா? இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு எனக்கு டவுட், ஏன்னா அண்ணன் மட்டும்தான் செல்டாஸ்லையும் சியராலையும் பின்னாடி சீட்ல இருந்து. இப்போ டாடா சியரா எப்படின்னா, இப்போ நம்ம அந்த செக்மெண்ட்ல ஒரு சாஃப்ட் சஸ்பென்ஷன் போனா அப்படின்னா கம்ஃபர்ட் நோக்கி போனா, நம்ம பேக் சீட்ல இருக்கிறப்போ என்னதான் நம்ம ஹை ஸ்பீடு போனாலும் கம்ஃபர்டபுளா இருந்தாலும் அந்த ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஸ்டிஃப்னா நம்ம கரெக்டா செல்டாஸ்ல எல்லாம் இருக்க முடியாது, பழைய செல்டாஸ்ல. ஆமா பழசுல. இப்போ ஏர் கிராஸ் ஹெட்ஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிருக்கலாம். ஆனா சியரா அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா அவ்வளோ கண்ட்ரோலா இருந்தோம், நல்ல சூப்பர், அவ்வளோ ஃபிளாட்டா இருந்து, பேக் வந்து அப்படியே இருந்து. ஈகோ ஸ்போர்ட்டுக்கு அடுத்து தான் சொல்ல முடியும், அந்த செக்மெண்ட் வந்து அதான் சொல்ல முடியும். இப்போ செல்டாஸ்ல என்ன இருந்தது, அந்த டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கு? நல்ல பாயிண்ட். அது எப்படின்னா, அங்கதான் சியராக்கு ஒரு ரைஸ் இருக்கக்கூடிய அந்த ரேங்கில் சியராக்கு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுடைய வீல் பேஸ் தான். இப்போ 2690 சொல்லக்கூடிய செல்டாஸை விடைக்கும் 2730 சொல்லக்கூடிய அந்த வீல் பேஸோட அட்வான்டேஜ் வந்து ஒரு சீட்டிங்கை கொஞ்சம் கூட ஸ்பேஷியஸாக வச்சுருக்கு, ஓவர் ஹேங்ஸ் பேலன்ஸ்டாக இருக்குது. அந்த நீ ஒரு செட்டில்டு டிரைவ் சொல்கிறதில்ல, அது அந்த சேசிஸுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். கண்டிப்பாக செல்டாஸை விடைக்கும் ஒரு ஸ்டெப் மேலே தான் அந்த கம்ஃபர்ட். செல்டாஸில் ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இப்போ டேனி ஒரு பாயிண்ட் நல்ல சூப்பராக நேரமே சொல்லியிருந்தேன். எப்படின்னா, நீங்கள் வந்து தாரை கம்பேர் பண்ணும்போது மோனோக்கா கூட கம்பேர் பண்ணாதீங்க, பழைய பாடி அண்ட் ஃப்ரேம் கூட கம்பேர் பண்ணுங்கள். நம்ம செல்டாஸ் எப்படி தெரியுமா கம்பேர் பண்ணுறோம், பழைய கொரியன் சேசிஸுக்கு இது நல்லா வந்திருக்குன்னு சொல்லும்போது அந்த நம்ம சியராவுடைய சேசிஸுக்கு நெருக்கி நம்ம சொல்லக்கூடிய லெவலுக்கு வந்திருக்கு. அப்படி பார்த்தாலும் சியரா தான் அங்கே ரேங்கில் வருது, 1ல் வருது, 2nd வருது. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வெர்டிக்கல் மூமெண்ட்ஸே அங்கே இல்லை. எங்கள் பேசஞ்சர் கேபினுக்குள்ள சஸ்பென்ஷன் இன்னொன்று ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் டேமிங். நம்ம ஓட்டின டாப் அண்டு வேரியன்ட் வந்து எஃப்எஸ்டி, இங்கே எல்லா வேரியண்ட்டுக்கும் இதே தான் ஒரே சஸ்பென்ஷன். இவங்க அந்த சஸ்பென்ஷன்லேயும் இதை பெட்டர்மெண்ட்டாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் வேரியண்ட் ஆஃப் சியரா இஸ் ஈக்குவல் டு செல்டாஸாக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாப் அண்ட் வேரியண்ட் ஆஃப் சியரால ஸ்லைட்லி பெட்டர்மெண்ட். இன்னொன்று இது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஒரு காமன் ஆடியன்ஸ் போய் உட்காரும்போது செல்டாஸ் வந்து இன்னும் சாஃப்டராக தானே ஃபீல் ஆகும், சாஃப்டராக தான் ஃபீல் ஆகும். கரெக்ட். அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகலாம் இல்லை? அதுதான் அது வந்து ஒவ்வொருத்தருடைய ஃபிசிக்கோடைய பாயிண்ட்டு, ஒவ்வொருத்தவங்க ஓட்டுற ஸ்டைல். இப்போ சிலவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டாக ஓட்டுவாங்க, நம்ம எல்லாம் அந்த கணக்குக்கு நீட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட ஃப்ரீயாக ஓட்டுவோம். அவங்களுக்கெல்லாம் செல்டாஸ் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக தெரியும், சியரால ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ பிளான்டாக இருக்கும். அப்படி பார்த்தா ரெண்டுக்கும் க்ளோஸ் ஒரு இது இருக்குது. ஆனால் சேசிஸ் அட்வான்டேஜ் வந்து டாட்டாக்கு அவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் சேசிஸ் கிடைச்சிது. எங்கேருந்து தான் இவங்க இந்த சேசிஸை பண்ணிட்டு வராங்கன்னு தெரியல. ஆன்சர் கேட்ட கேள்விக்கான பதிலில் வந்து கண்டிப்பாக டாட்டாக்கு தான் ரேங்க் 1. ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் கிடையாது ஆன்சர். இப்போ நாங்கள் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் நம்ம ரீசெண்டாக தானே ஓட்டணும். அந்த மிட் சைஸ் செக்மெண்ட்ல அதில் ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது, பின்னாடி இருக்கேதுக்கும். சியரால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த வண்டியில நம்ம டிராவல் பண்ணா இருக்கலாம் அப்படின்னு. மற்றது வந்து நம்ம அடாப்ட் தான் ஆகும். செல்டாஸுக்கு உனக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது செல்டாஸ் கேட்கேன், ஏன்னா நம்ம எப்பவும் பேசுவோம்ல, இதுதான் வேணும் நமக்கு. ஏர் கிராஸ் பிடிச்சனா செல்டாஸ். இவன் டேனி என்ன தெரியுமா, நான் அது வீடியோல எல்லாம் பேசல. அதான் ஏர் கிராஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஏர் கிராஸ் வந்து சஸ்பென்ஷன் நல்ல சஸ்பென்ஷன். ஆனா சியரால வந்து அது எனக்கு எப்படி பெட்டரா இருந்ததுன்னா ஓவரால் கம்ஃபர்ட். நான் சஸ்பென்ஷன் பத்தி சொல்லல, மட்டும் பத்தி சொல்லல. அந்த மொத்த பேக்கேஜ் வந்து ஏர் கிராஸ் தான் நல்ல சஸ்பென்ஷன். ஆனா அந்த சீட்டோட விட்த், லெந்த், அந்த ஸ்பேஸ், ஏன்னா நம்ம கரெக்டா இருக்கும் சியரால. அந்த தைஸ் அப்படி எல்லாமே கரெக்டா. அதுதான் ஏர் கிராஸ்ல அந்த இது இருக்காது, ஆனா சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு. இப்போ உன்னோட கேள்விக்கான பதில், செல்டாஸ் ஏர் கிராஸ் கூட கனெக்டடா இருந்து சியரா தனியா இருக்கு. ஏன்னா டேனி வந்து ஏர் கிராஸ் கூட சியரால இருக்குல்ல, எனக்கு தெரியாது. கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல சியரா வந்து நான் சஸ்பென்ஷன் எல்லாம் பெருசா சொல்லல, நம்ம ஈக்கோ மொத்தத்துல. ஏன்னா அது நீ என்னதுனாலும் எனக்கு அது புரியாது, எனக்கு செல்டாஸ் புரியாது. இல்ல அது என்ன விஷயம்னா நல்லா தான் இருக்கு.
மோசம் கிடையாது. எப்படின்னா லிட்ரலி இப்போ நம்ம முன்னாடி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வேலைக்கு ஆகாது, இது வேற அது வேறன்னு சொல்லுவோம். இப்போ நல்ல க்ளோஸ் கனெக்ட் இருக்குது. மேபி இந்த செக்மெண்ட் இனிமேல் க்ரோ ஆகும்போது எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆனால் நல்லதானே பையர்ஸுக்கு. ஹைப்பரியான் வந்து சஃபாரியன் ஹேரியரில் வைக்க போகும்போது நாங்கள் ஒரு பிளாங்கெட் எம்பார்க்குள்ளே இருந்தோம். அதனால தான் போன பாட்காஸ்ட்டில் பேசலை. நானும் ஆன்சனும் அங்கே டெல்லி போயிட்டு நைட்டு ஈவெண்ட்டுக்காக உட்காரும்போதே அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் உண்மையிலே என்ன பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதோடைய லேர்னிங் எல்லாம் பண்ணியாச்சு. இங்கே நம்மகிட்ட கண்டென்ட் எல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னே ஒரு இடத்துல சொன்னோம், இதே தான் திருப்பி சொன்னாங்க. என்னென்னா 170 PS பவரும் 280 Nm ஆஃப் டார்க்குக்கு இதை டியூன் பண்ணியிருந்தாங்க. மேனுவல் வேறு இருந்தது. அப்போது அவர் பேர் மிஸ்டர் மோகன் தானே? ஆமாம், இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டோடைய ஹெட் அவரை மீட் பண்ணோம். நானும் ஆன்சனும் பார்த்து நாங்கள் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டோம். என்ன கேட்டோம்னா, டீசலுக்கு இது பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து பார்த்தோன்னா 95 PS இருந்தது. டார்க் டு வெயிட் ரேஷியோ வந்து 110 Nm இருந்தது. இது எப்படி பேலன்ஸ் ஆகும்னு அவர் சொன்னார். அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை நீங்கள் டீசல்ஸை அவ்வளோ ரவ் பண்ணி ஓட்ட மாட்டீங்க, பெட்ரோல்ஸை நீங்கள் ரவ் பண்ணி ஓட்டினா அவுட்புட் கிடைக்கும். இதை நாங்கள் வந்து மல்டிபிள் டெரெயின்ஸில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், இப்போது இந்த பாடியில் வெயிட் நீங்கள் கம்மி பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நான் அந்த நீங்கள் சஃபாரியோட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஹேரியோட வீடியோ வந்து நம்ம சண்டே தானே போடுறோம், சண்டே பார்ப்பீங்க. சஃபாரியிலேயே அந்த டோரில் வெயிட் கம்மியானதில் நாங்கள் ஃபீல் பண்ணதுன்னு ஆன்சன் தான் ஃபஸ்ட்டு அதை ஃபீல் பண்ணது. நான் அதில் பேசியிருப்பேன். இப்போ வெயிட் குறைச்சிங்களா? நோ பாடியில் நாங்கள் வெயிட்டே குறைக்கல, என்ஜினில் 80 கிலோ குறைஞ்சது நாங்கள் ப்ரெசன்டேஷன்லேயே சொல்லியிருப்போம். அது இந்த காருக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படியெல்லாம் சொன்னாங்க. சஸ்பென்ஷன் மாற்றினீங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக டியூனிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த வெயிட் லோவருக்கானது டியூனிங் இருக்குது. அவர்கிட்ட இதுக்கு மேலே கொஸ்டின் கேட்கும்போது அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டிட்டு வாருங்க, இல்லையா? நீங்கள் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கன்வின்ஸ், ஏன்னா நான் கேட்டுகிட்டே இருக்கேன் திருப்பி அப்போ நீங்கள் கன்வின்ஸ் ஆக மாட்டீங்க. அவர் வேற கொஞ்சம் அன்னைக்கு அவர் கஃப் வந்து இப்போ எனக்கு தொண்டை பிடிச்சா எப்படி இருந்துருமா, யாராவது பேச வந்தால் இவங்க போக மாட்டாங்களான்னு நமக்கு இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து அவரும் எங்களை ப்ரூஃபோட சொல்லி விடுறாரு, நீங்கள் நாளை போய் ஓட்டுங்கன்னு சொல்லி. அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து முதல்ல சியரான சஃபாரி எடுக்கிறோம். சஃபாரி எடுத்துகிட்டு ஹைவேக்கு வந்தால் நீங்கள் வந்து புகை மூட்டை எல்லாம் பார்த்துருப்பீங்க. விரட்டவே நமக்கு முடியலை. உண்மையில் அந்த என்ஜின் வந்து இதுக்கு கூட பியூட்டிஃபுல்லி கனெக்ட் ஆகிருந்தது. அவர் என்ன சொன்னார், நீங்கள் ரவ் பண்ணி தான் அவுட்புட் எடுக்கணும். ஆனால் 2000 RPMக்கு மேலே அதை ரவ் பண்ண வேண்டிய அவசியமே வரல. ஒரு இவ்வளோ ஃபேட்டான ஒரு காரை, ஒரு 1700 கிலோகிராம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காரை நம்ம பீப்புளையும் வச்சுக்கிட்டு, இப்போ நான் செல்டாஸ் பேசும்போது ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா, சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்தேன்னு. சூப்பர் ஃபாஸ்ட் இல்லை, லீனியராக பெருசாக மெனக்கடாமல் ஃப்ரீயாக ஓடிட்டு இருந்து. நான் அதை எப்படி சொன்னேன் தெரியுமா, நார்மல் ஸ்லக்கிஷ் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடிய நார்மல் ப்ளஸ் என்ஜின். ஸ்லக்கிஷ் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது. அப்படி வந்து நீங்கள் ஒரு டர்போ பெட்ரோல் என்ஜின்னா டீசலை விடைக்கும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னா இது அப்படி கிடையாது. ஏன்னா இதுக்கு வெயிட் ஒரு இஷ்யூ. அங்கே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்து சியரால. ஆனால் இவ்வளவு கண்ட்ரோல்டான ஒரு சேசிஸுக்கு இன்னும் இந்த என்ஜின் கரெக்டாக மேட்ச் ஆகி ஹைவேல ஆல் டே லாங் வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்கான ஒரு என்ஜின் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்களுடைய என்ஜினியரிங்கை நம்ம இது பண்ண ஆன்சர் அதை சொல்ல வந்திருக்கேன். இல்லை, இது அந்த பெர்ஃபார்மன்ஸ் டவுட் இருக்கவங்களுக்கு வந்து இப்போ 700 கூட கம்பேர் பண்ணுவாங்கல்ல, அது வந்து 2 லிட்டர், இது வந்து 1.5 லிட்டர். இப்போ 700 8 பாயிண்ட் அந்த சம்திங்ல ஏதோ 0 to 100 நம்ம 0 to 100 மேட்டர் கிடையாது, இதுக்கு சொல்றேன். இது வந்து 1 பாயிண்ட் சம்திங் ஏதோ தான் வித்தியாசம், 1.5 செகண்ட் ஏதோ தான் வித்தியாசம். ஆனால் அது நமக்கு 1.5 செகண்ட் வித்தியாசம் வந்து சம்டைம்ஸ் 2-3 செகண்ட் வித்தியாசம் இருக்குன்னு ஏன் தோணும்னா, 1.5 இது வந்து 2 லிட்டர் மாதிரி நல்ல ஃப்ரீயா ரவா ஆகாதுல்ல, அதனால இது போகலன்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா இது போகும். நம்ம காம்பஸ் எல்லாம் லீனியரா அந்த மாதிரி தான், அந்த மாதிரி லீனியரா 700 வந்து நல்ல ஃப்ரீயா. அதான் அந்த 700 செல்டாஸ்ல நம்ம சொன்ன அந்த டிஐ மாதிரி, ஏன்னா அதுவும் டிஐ தான். 700 அது என்ன 700 3XOல இருக்கிற டிஜிடியை ஓட்டி பார்த்தாலும் நமக்கு தெரியும். அந்த 130 PS 230 Nm ராக்கெட் மாதிரிலாம் இருக்கும். இனிஷியலி சொல்றேன். அதான் இன்னொன்று எனக்கு பிடிச்சது என்னன்னா, அது ஃபர்ஸ்ட் அண்ணா தானே டிரைவ் பண்ணுச்சு. நான் வந்து சஃபாரி சிட்டில தான் டிரைவ் பண்ணேன், ஹேரியர் தான் ஹைவேல டிரைவ் பண்ணேன். அண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்தவ பேசுச்சு என்னன்னா, இப்போ நமக்கு வந்து 1 லிட்டர் 1.2 லிட்டர் டர்போல எல்லாம் அந்த டர்போக்கு கீழே வரும்போது
இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து இது பண்ணலாம். டர்போக்குள்ள இது எடுத்துட்டு எப்படின்னா, நம்ம லோ ஸ்பீட்ல போயிட்டு இருப்பேன்ல 1500க்கு கீழே வர விடாது. அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கியர் எல்லாம் டவுன் பண்ணி 1500, நீ எவ்வளவு ஸ்லோ ஆனாலும் 1500 டார்க் கன்வெர்ட்டர் அங்கதான் ஜாப்பனீஸோட டியூனிங் 1500 கீழே வராது. நீ ஸ்டாப் ஆனாதான் ஒரு 1000 RPM 700 RPM தான் நிக்கும். அடுத்து நீ தொட்ட உடனே 1000ல வரும். இது என்ன பண்ணா அப்படி வச்சுக்க, நெக்ஸான் AMT ஓட்டும் போது நெக்ஸான் அப்படியே ஆக்சிலரேட் பண்ண ரெண்டு சிஸ்டம். டர்போல 3rd கியர்ல இருந்து 4th கியருக்கு போற நேரம் சடனா ஒரு வெஹிக்கிள் வந்ததுன்னு சொல்லி நீ ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துட்டு அடுத்து குடுக்கிறதுக்குள்ள இது கீழே வந்துடும், டிராப் ஆயிடும். திருப்பி நீ வந்து ஒரு ஜெர்க் ஆகி இது கியரை சேஞ்ச் பண்ணி தூக்கும். இங்க எப்படி டியூனிங் தெரியுமா, நீ என்னதான் பண்ணாலும் 1500 கீழே நான் போக மாட்டேன், டார்க்கை பிடிச்சி வச்சு. இது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஆகுறப்போ சத்தியமா வேற லெவல் டியூனிங். எப்படின்னா இன்னொன்னு நம்ம வந்து அப்ஷிஃப்ட் ஆகுதுக்கு இப்போ 3rd இருந்து 4th ஆகுது. இப்போ 3rd இருந்து 4th நம்ம அப்ஷிஃப்ட் ஆகாம ரவு கீழே இறங்கும்ல, அதுவும் எப்படின்னா உடனே 4th போடாது, அப்படின்னா ரொம்ப ரவு கீழே வரும். அப்ப நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தாதான் போகும். இது கொஞ்சம் மேல போயிட்டு அந்த 1500 அப்படின்னா நான் ஒரு கியர் கூட்டுனா 1500ல தான் அந்த கியர் ரவு வந்து விழணும்னு சொல்லிட்டு அப்படிதான் அதை அப்ஷிஃப்ட் பண்ணும். அப்ப அங்கேயும் உனக்கு லேக் கிடையாது, லேகே கிடையாது. நீ என்ன பண்ண சொன்னாலும் அந்த டிரான்ஸ்மிஷன் பண்ணது கிக் டவுன் பண்ணுதியா சர்ரு நேரம். எங்க கூட ஒரு ஹை ரைடர் ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி ஓவர்டேக் பண்ணி போனான். அப்போ வந்து அந்த ஹை ரைடர் ஹைபிரிடுக்கு கூட இது நிக்குமான்னு பாக்குறதுக்கு காலு கொடுத்தா அந்த பொண்ணு மிரரா பார்த்துட்டு அவளை விரட்டுறோன்னு நினைச்சு அது வேற போக்குல போய் ஒரு கார்னர்ல மீடியன் எல்லாம் ஜம்ப் பண்ணிருக்கு. நாங்க நிறுத்தினோம், அப்பா எங்களால அந்த வண்டிக்கு பிரச்சனை. நம்ம என்ன நினைச்சோம், அதை இழுத்த ஹைபிரிட் கூட இழுக்கும் போது இது இழுக்க சொன்னா இழுக்குது. அதாவது அந்த கியர்ஸை டால் பண்ண சொன்னாலும் இப்போ ஆன்சன் பார்த்தியா, அந்த கியரை ஷார்ட் பண்ண சொன்னாலும் ஷார்ட் பண்ணுது, கியரை வெயிட் பண்ண கேட்டாலும் வெயிட் பண்ணுது. அங்கே தான் டார்க் கன்வெர்ட்டரோட டியூனிங் இங்கே வந்திருக்கு. அதாவது நல்ல ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்தபோது எப்படி இருக்கு பார்த்தியா. இந்த ஸ்விஃப்ட் 2nd gen வந்து சூப்பராக வித்துட்டு இருந்த நேரம், என்னோட ஒரு ஃப்ரெண்டோடைய அக்கா கல்யாணத்துக்கு வந்து ஸ்விஃப்ட்டுக்கு பதிலாக நான் வந்து ஃபிகோ 1st gen வாங்குங்கன்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் ஃபோர்டு எடுப்பாங்க கதையோட ஃபோர்டே வேண்டாம் நம்ம வந்து விஸ்டா வாங்குவோம்னு சொல்லி நான் வந்துட்டு சொன்னேன், இது நம்ம போய் ஓட்டி பார்த்தா அவனுக்கு பிடிக்காது, அதே என்ஜின் தானே இருக்குது, குவாட்ரஜெட் 90 தான், வா நம்ம போய் அந்த கியர் பாக்ஸை ஓட்டுவோம்னு சொன்னால் அது டாட்டா விஸ்டா ஓட்டினவங்களுக்கு, விஸ்டா இல்லை விஸ்டா ஓட்டினவங்களுக்கு தெரியும். குவாட்ரஜெட் 90 தான், ஸ்விஃப்ட் 75 PS இவங்க கிட்ட இருக்கிறது. ரெண்டே நீங்க ஓட்டினீங்கன்னா ஸ்விஃப்ட்டை அவங்க விண்ட்ஷீல்ட்லேயே பார்க்க முடியாது, எங்கேயோ போயிடும் ஸ்விஃப்ட். ஏன்னா கியர் பாக்ஸில் டிரான்ஸ்மிஷன் லாஸ் இருக்குது, அந்த டைமிங் கரெக்டாக இருக்காது. இப்போ ஒரு ஜாப்பனீஸ் கியர் பாக்ஸ் வந்து இங்கே ஹைப்பர்யான் கூட சிங்க் பண்ண போது என்னெல்லாம் மிரக்கல் நடக்குது பாத்தி. அதாவது இப்போ ஹைப்பர்யான் ஓட்டணும், கண்டிப்பாக ஓட்டணும். அது எப்படி தெரியுமா, எங்கே இருந்தாவது ஒன்று பிடிச்சிருந்தாங்க. அதுல மெயின் விஷயமே டர்போ லேக்னு உள்ள கான்செப்ட் அது காட்டவே மாட்டேங்குது. நீ அதாவது இப்போ நம்ம மைண்டில் நினைப்பேன் தெரியுமா, என்ஜின் பிரேக்கிங் பண்ணணும்னு சடனாக போயிட்டு பிரேக் பண்ணால் ஃபஸ்ட்டு கியரை டக்குன்னு குறைச்சி கீழே வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ஒரு கியரை குறைச்சி ஒரு டார்க்கை குறைக்குது. அடுத்து நீ ஆக்சிலரேட் பண்ணுதியா இல்லையா வெயிட் பண்ணுறியான்னு பார்க்குது. உடனே அடுத்த ஒரு கியரை கூட குறைச்சி ஸ்டாப் பண்ண வைக்குது. பேரிகேடில் இல்லை, பேடலே யூஸ் பண்ண வேண்டாம். கரெக்டாக சில டிசிடிஸ் என்ன தெரியுமா பண்ண, நம்ம பெடல் பண்ண உடனே யாரா ஒன்ட்ட இங்க கீழே வர சொன்னதுன்னு நம்ம இதுதான் அந்த டிஃபரன்ஸ். இதை தானே நம்ம கொஞ்ச நாளா பேசிட்டு இருக்கோம். இப்போ நீ வந்து எனக்கு இந்த 1 லிட்டர் GDIஸ்ல உள்ள டிசிடி ஏன் பிடிக்காதுன்னா, நம்ம 7ல போயிட்டு இருப்போம், சடனா ஒரு ஃப்ரெண்ட்ல போற ஒரு வெஹிக்கிளுக்காக நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம ஒரு பிரேக் பண்ணிக்கிட்டு நம்ம காலு கொடுக்கணும்னு நினைப்போம். இவன் கட் பண்ணி 4வது கியர்ல வந்திருப்பான். எதுக்கு 4வது கியர்ல இருக்கு, நான் எதுக்கு 4ல இருந்து இன்னும் ரவ் பண்ணணும், அது திருப்பி ரவ் ஆகி ஃபியூலை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணி அந்த டைமிங்க மேபி இதனால தான் அது பெட்டர் ஃபியூல் எஃபிஷியன்ட். அங்கதான் பாயிண்ட் இருக்கு. நாங்க என்ன நினைச்சோம் தெரியுமா, இது என்ன வந்தாலும் 10 கிலோமீட்டருக்கு மேல இது வந்து தராதுன்னு நினைச்சேன். ஆனா எங்களுடைய டெஸ்டிங்ல 12 பாயிண்ட் சம்திங் வந்து இல்ல மகன், 12.67 நமக்கு செல்டாஸ்ல 9.3 தான் காட்டுச்சு. அந்த இன்ஜின் நம்ம ஹைவேஸை தவிர மற்றபடி நார்மல் ஸ்பீடில் தான் ஓட்டணும். இந்த 25 அதெல்லாம் விட்டுருவோம். என்னுடைய நாங்கள் அதான் பேசிகிட்டு இருந்தோம் அன்றைக்கி. அதை முடிச்சுட்டு ஒரு 12 இருந்து 14 வரைக்கும் அது அந்த கியர் பாக்ஸால் அது பெட்டர் தானே, டீசலுக்கு அவ்வளோதானே கிடைக்கும். ஆமாம் வாங்கலாம். அதான் நான் சொல்கிறேன், அந்த என்ஜினை வந்து வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. வாங்குறதுக்கான ஒரு என்ஜின் அது இன்னும் ஒரு 6 மாதம் கூட ப்ரூவ் பண்ணணும். ஆனால் அந்த என்ஜின் அங்கேயும் போய் ஒர்க் பண்ணுது. எங்கள் ஹேரியரில் ஒர்க் பண்ணுது. எனக்கு சஃபாரி வரைக்கும் ஹேரியரில் அதான் சஃபாரி சிட்டியில் முடிச்சுட்டு இந்த கியர் பாட்ஸுக்கு இந்த இது நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது.
அடுத்து ஹேரியர் எடுத்து நான் ஹைவேல நம்ம அன்னைக்கு ஹேரியர் நம்ம ஈவி ஓட்டின ஒரு ஹைவேக்கு யூஸ்வலா போற அந்த அது வந்து 130 135ல 2500 RPM தொடரல. 2200 RPMல 135ல இருக்குது. ஆன்சர் பின்னாடி இருந்து கேட்க அண்ணா ஸ்பீட் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் சொன்ன மக்கா ஒரு 110 120ல இருக்கலாம். அப்போ RPM பாருங்கன்னு சொன்னா 2100 RPMல ஸ்பின் ஆயிட்டு இருக்கேன். இது எப்படி 300 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் 500 போல வீடியோ இருக்கு. ஏன்னா 500க்கு ஒரு பார் இருந்து 2000க்கும் 3000க்கு இடையில ஒரு பார் இருந்து இது அதுக்கு கீழே தான் ஸ்பின் ஆயிட்டு இருந்து. நீ அடுத்து ஆக்சலரேட் பண்ணாலும் ரொம்ப அப்படி ரவ் ஆக மாட்டேங்குது. அப்படி லீனரா ரவ் பண்ணி 130 140லலாம் சாலிடாக க்ரூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட 2500 RPMல அப்படி போயிட்டே இருக்கும். பிளான்டாக இருக்கு. மெயின் விஷயம் இந்த என்ஜினுக்கு உள்ளே இருந்து அது அந்த டார்க்கை இழுக்கிறது மாதிரியே தெரியாது ஒரு காலுமே. என்ஜினை நானும் வேலை பண்ணுறேன் கரெக்டாக இருக்குது. பெட்ரோல்ஸ் இல்லை சில டர்போ பெட்ரோல்ஸில் வந்து டிசிடிஸ் எல்லாம் நீ டார்க் கன்வெர்ட்டர் பார்த்தேன்னா ஸ்கியூஸ் பண்ணுற ஒரு வேலை இது பண்ணும். அப்போ அந்த என்ஜின் கொஞ்சம் ரவ் ஆகி தான் உனக்கு அந்த ரேட்டடுக்கு வந்து கட்டாகி கீழே வரும். இது அப்படி வரல. அந்த நம்ம இப்போ நம்ம 1.6Sல ஒரு 5th கியர்ல போயிட்டு இருக்கோம்னா கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டு ஒரு ஆக்சிலேட்டர் கொடுக்கும் ஒரு புஷ் இருக்கும். ஆனா இதையும் பண்ணாம நீட்டா போகும்ல, இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கியர் குறைக்காம ஆக்சிலேட்டர் பண்ணாது. அதாவது கொஞ்ச நாளாக நம்ம சொல்லிட்டு தெரியுமா என்ஜினியரிங்க்கு எல்லாத்துக்கும் ஸ்கோப் இருக்குன்னா டாடா மோட்டார்ஸும் லேட்லி புரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் இந்த ஹைப்பரியான டார்க் கன்வெர்ட்டர். இது ரெண்டும் அவங்களுக்கு என்ன நல்லது பண்ண போகுதுன்றது நம்ம லாங் டேர்மில் பார்க்க போகிறோம். அவங்க சர்வீஸை மட்டும் கிளியர் பண்ணாங்கன்னு வைங்க. எலக்ட்ரானிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் அது யார் உங்கள் சப்ளையரோ அந்த ஒயர்லாம் பிடிச்சி தூர போட்டுட்டு புதுசு வாங்கி வைங்க. ஏன்னா அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கொரியன் சப்ளையர்கிட்ட இன்னொரு ஃபேக்டரியை போட சொல்லி வாங்கி வைக்கணும். டிஆர்ல எரியல்ல, ரிவர்ஸ் லைட் எரியல்ல, இனி உள்ள காலத்துல எங்க சொல்ல முடியும்? சன்ரூஃப் திறக்கலன்னு என்ன செய்ய முடியும்? அதுக்கு சன்ரூஃப் நீங்க தர வேண்டாம் அப்படின்னா. அடுத்து நம்ம சஃபாரியில ஒரு அந்த ஃபியூச்சர் இருந்தல மெமரி ஃபியூச்சர், மிரர் அப்படி கீழே போகும், டிரைவ் போட்டா மேல வரணும், இது வராது. அது அப்படி இருந்து இந்த கிளிச்சஸ் தான் இவங்களை அந்த அதாவது நம்ம சாப்பிட்டுட்டு கடைசியில் ஒரு டெசர்ட் எடுக்க போகிறோம். அந்த டெசர்ட் வந்து ஒன்றை குழப்பிச்சுன்னு வச்சுக்கோ. அதாவது நம்ம ஊரில் கல்யாண வீட்டில் வந்து செகண்ட் விளம்பரம் அந்த சால்னா மாதிரி நல்ல டேஸ்டியரான ஒரு பிரியாணி போட்டுட்டு செகண்டாக வந்து ஒன்று தருவாங்க. அதை நம்ம இப்போ வாங்க மாட்டோம். ஏன்னா இந்த முதல்ல சாப்பிட்ட ஃபுட்டோடைய டேஸ்ட் அது கெடுத்துரும். அதே மாதிரி ஆகும் இந்த டிரைவ் எல்லாம் முடிச்சு நம்ம ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற நேரம் இது இப்படி டில்ட் ஆச்சு, நல்லா இருக்கே, வீல் வரைக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டா இது டிரைவ் போட்டா இது அங்கே இருக்கு. அடுத்து மேனுவல் நீ இது பண்ணணும், ரெண்டு மிரரையும் மறந்துருப்பா அது பண்ணியது. அதுவும் நான் தான் நாங்கள் ஃபீட்பேக்கில் சொன்னோம். ஃபீட்பேக் செஷனில் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணாங்க. நான் அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் ஃபீட்பேக் கேட்டேன். நான் ஒரு 40 நிமிஷத்திட்ட பேசினேன். எங்கேருந்து வந்தேன் தெரியுமா? அவங்களுக்கு ரெவர்ட் ராங்கில் இருந்து தொடங்கினேன். எல்லா கதையும் சொல்லி கொடுத்தேன். என்னால் முடிஞ்சதை நான் சொல்லியாச்சு. அவ்வளோதான். இது ரொம்ப லெங்தியாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஆன்சர் என்ன சொன்னா அது திருப்பி சொன்னேன். எப்படின்னா இதுவரைக்கும் பார்த்த மோட்டோ ஃபேம் வந்து மோட்டோ லாக் கண்டிப்பா வாங்கணும். அது வந்து ஓ விருப்பப்படி சொல்றியா மிரட்டியா? அப்படியெல்லாம் இல்லை, பார்ப்போம். அதாவது எங்களுடைய பாயிண்ட் என்னன்னா நாங்கள் இது மாதிரி கொஞ்சம் இனோவேஷன்ஸ் எங்கள் மனசில் இன்னும் வேற கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் மூவ் ஆகணும். அப்போ தான் நம்மளால் தொடர்ந்து ஓட முடியும். இதுவும் என்னென்னா நாங்கள் அடிக்கடி நினைப்போம் இதெல்லாம் கொஞ்சம் கூட டைம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட பல்காக ப்ரைஸ் கம்மியெல்லாம் பண்ணுறான். அதெல்லாம் நடக்காது. நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி தான். ஏன்னா கன்ஜஸ்டட்னா அப்படி ஒரு கன்ஜஸ்டட் பீரியடுக்குள்ளே எங்களால் எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிடுவோம். ஓகேயா? ஆனால் ஒன்று 29ஆம் தேதி தான் எங்கள் கையில் இதோடைய ஃபஸ்ட்டு லாட் ஆஃப் பிரிண்டிங் கிடைக்கும். வெப்சைட்டோடைய ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணி பேக் பண்ணி ஷிப்மெண்ட்டுக்கான அந்த டெலிவரி பார்ட்னர் அசைன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு செகண்ட் டே தான் வந்து எங்கள்கிட்ட எடுப்பாங்க. எடுத்துகிட்டு அதோடைய அடுத்த நாள் தான் அவங்க ஷிப் பண்ணுவாங்க. அமேசான்லாம் ஒர்க் ஆகுறது மாதிரி தான். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும். இப்போ நாங்கள் டைரெக்டாக போய் கொரியரில் போட்டோம்னா செகண்ட் டே உங்கள் கையில் கிடைக்கும். நேரம் ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நமக்கு எப்படின்னா ப்ராடக்ட் வர லேட் ஆகும், டெலிவரி உடனே ஆகும், ரேப்பிட் ஆகும். இப்போ ப்ராடக்ட் வருது ஆனால் டெலிவரி லேட் ஆகும். இப்போ நாங்கள் ஜெரோம் என்னைக்குள்ள டிஷர்ட் இன்னைக்கு ஷிப் ஆகிருக்கு 18ஆம் தேதி உள்ள டிஷர்ட் இன்னைக்கு தான் டெலிவரி பார்ட்னர் பிக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இடையில இந்த லீவு அதுக்கு கூட எல்லா டெலிவரி பார்ட்னர்ஸும் இந்த கிறிஸ்மஸ் ஷாப்பிங்கில் பயங்கர பிஸியாக இருந்தாங்க. அவங்க பிக்கப்புக்கே வர மாட்டாங்க. ஆனால் மேபி அந்த டைமில் அது வரும். அதை நாங்கள் அட்வான்ஸாக சொல்கிறோம். அதுக்காக வாங்காமல் இருக்காதீங்க. க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே.
ஓகே மோட்டா ஃபேம் இந்த எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்கள். கேளுங்க. திஸ் இஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப். டேனி ஆசிர், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.